ஐயா சொல்லுகிற பாகிஸ்தானை சேர்ந்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான். அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, இஸ்லாம் சொல்லுகிற இந்த தத்துவம் மனித குலத்தினுடைய நீதியையும் நியாயத்தையும் மீட்சியையும் பேசக்கூடியதாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். உதாரணமாக, ஒருவன் கொலை செய்கிறான், அவனுக்கு நம்ம என்ன தண்டனை வழமையாக வழங்கப்படுகிறது? நம்ம நாட்டில் பார்க்கிறோம். சகோதரி வித்யா அவர்களுடைய கொலை இந்த நாட்டையே உலுக்கியதா இல்லையா? சகோதரி வித்யா யாழ்ப்பாணத்தில் கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். இந்த பிள்ளை ஒரு பச்சிளம் பிள்ளைய 7 பேர் சேர்ந்து கற்பழித்து கொள்றாங்க. ஒருத்தியை கொண்டதற்காக 7 பேருக்கு மரண தண்டனை கொடுப்பது நியாயமானா, அந்த ஒருத்திக்காக 7 பேருக்கு கொடுக்கவில்லை. இனிமேல் எவனும் ஒருத்தியையும் தொடக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்படுகிறது. சகோதரி வித்யா அவர்களுடைய தீர்ப்பில் அன்றைக்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால், சகோதரி வித்யா அவர்களுடைய விவகாரத்தில் மரண தண்டனை அனைவருக்கு முன்பதாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் சேயா சதௌமிக்கு நடந்திருக்குமா? சீமாவுக்கு நடந்திருக்குமா? இப்படி நான் ஒரு பட்டியலே சொல்ல முடியும். போங்கடா போங்கடா போங்கடா, பொல்லாத ஈசல் மேசல் ஏனடா, கூட வாங்கடா வாங்கடா வாங்கடா, சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளடான்ட்டு அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்டியனா முஸ்லீமா இல்லை ஹிந்துவா பாரு. இப்ப நம்ம யாரை முடிவெடுக்கிறது? திருவள்ளுவர் இருக்கிறார், திருக்குறளை இயற்றினார், மூதுரை இருக்கிறது, மூதுரை இயற்றப்பட்டிருக்கிறது. தமிழை பாதுகாப்பதற்கென்று தமிழ் இலக்கியங்கள் பலவற்றையும் தமிழ் புலவர்கள் பல பேரும் கவிஞர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் பங்களிப்பு செய்யவில்லையா? சருசரு படைப்போரை எழுதியது யார்? உமர் புலவர் எழுதிய சீரா புராணம் யாருக்குரியது? தமிழுக்குரியது இல்லையா? சருசரி படைப்போர் தமிழுக்குரியது இல்லையா? தமிழ்வார் செத்தும் சீர் கொடுத்தார் சீதக்காதி வள்ளல் என்பவர் எதற்காக சீர் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது? தமிழை வளர்ப்பதற்காக இல்லையா? எனவே நானும் பச்சை தமிழன் தான். நான் கொழும்புல வச்சு என்ன கேட்டால் நான் பச்சை சிங்களவன்னுவேன். ஏன் பச்சை சிங்களவன்? அங்கே சிங்களம் தான் நான் பேசுவேன். பேசுகிற மொழியை பொறுத்து தான் ஒருவர் அடையாளப்படுத்தப்படுவார். தவிர அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய இன்றைய இஃப்தாருடைய நிகழ்விலே பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தமையிட்டு ஆரம்பமாக மகிழ்ச்சி அடைகிறேன், இறைவனை போற்றி புகழ்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே ஆரம்பமாக ஒரு சிறிய முன்னுரையை சொன்னதற்கு பிறகு இஸ்லாம் பற்றிய உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் பயன்படுத்த இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நடத்தப்படுகிற இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் இஸ்லாமியர்கள் ஒரு மாதம் முழுவதும் நோன்பிருக்கக்கூடிய புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் நோன்பு திறக்கிற இஃப்தாருடைய நிகழ்வாக இந்த நிகழ்வு கருதப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் படிக்கிற மாணவர்களாகிய நீங்களாக இருந்தாலும், உங்களுடைய ஆசான்களாக இருந்தாலும், உலகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், அடிக்கடி தற்போது ஊடகங்களில் இஸ்லாமும் முஸ்லீம்களும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். அதற்கான காரணங்கள் இல்லாமலும் இல்லை. சில பொழுதுகளில் இஸ்லாமியர்கள் அல்லது இஸ்லாம் அல்லது முஸ்லீம்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், விமர்சன கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறார்கள். இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை விமர்சிக்கப்படுகிறது, அல்லது முஸ்லீம்களுடைய நடத்தைகள் விமர்சிக்கப்படுகிறது, கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. இப்படியெல்லாம் உட்படுத்தப்படுகிற போது கண்டிப்பாக இதற்குரிய பதில்களும் தெளிவுரைகளும் மாற்று அன்பு சகோதரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கடமையும் எங்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதை நாங்கள் எப்போதும் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். இஸ்லாமியர்களாகிய நாங்கள் எங்களுடைய வேதமாக திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய முழுமையான விளக்க உரையாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எதையெல்லாம் வழிமுறையாக காட்டியிருக்கிறானோ அதனை பின்பற்ற வேண்டும். முஹம்மது நபி அவர்கள் எதை கற்றுத்தந்திருக்கிறார்களோ அதனை பின்பற்ற வேண்டும். இது தவிர எதையும் யாரையும் பின்பற்றக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் உலகம் முழுவதும் 120 கோடிக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே
பல பிழைகள், பல குறைகள், பல விமர்சனங்கள் இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான நேரங்களில் எங்கள் மீது இருக்கக்கூடிய குறைகள் அல்லது எங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள், எங்களை பற்றிய கேள்விகள் எங்கள் மீதே தொடுக்கப்பட்டு அதற்குரிய பதில்கள் எங்கள் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் கண்டிப்பாக நமக்குள் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், குரோதங்கள், ஏற்படுத்தப்படக்கூடிய பிரச்சனைகள், பிளவுகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் என்பதில் எல்முனை அளவுக்கும் சந்தேகம் கிடையாது. காரணம் என்னன்னா, அண்மை காலமாக தொடர்ந்து நடந்து வரக்கூடிய எல்லா சம்பவங்களும் இனங்களுக்கு மத்தியிலே ஏதோ ஒரு முருகலை உண்டாக்கக்கூடிய காரியங்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதற்கான மிகப்பெரிய அடிப்படையே என்னன்னா, ஆட்சியும் அதிகாரமும் பொருள் பலமும் பணபலமும் யாருக்கு தேவையோ அவர்கள் எதையாவது செய்வதற்கு தலைப்படுகிறார்கள். இந்த நேரங்களில் நாம் தெளிவாக இருப்பதற்கான அடிப்படையாக எது இருக்கும்னா, நீங்கள் சொல்வது அவர்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா, நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பது தெளிவுபடுத்தப்படுகிற போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாளும் அப்படியான ஒரு நிகழ்வாக ஆக்கி இருக்கிறோம். அந்த வகையில் முதன்மையாக நாங்கள் நோன்பாளிகளாக இருக்கிறோம். இஸ்லாமியர்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய காலம் என்பதால் 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் அதிகாலை வேளையில் எழும்பி உணவு உண்டதற்கு பிறகு மாலை நோன்பு திறக்கிற வரைக்கும் பட்டினியாக தண்ணீர் குடிக்காமல் உணவு அருந்தாமல் நாங்கள் இருப்போம். பெரும்பாலும் இது எதற்காக இருக்கிறோம் என்பதை பற்றி பேசுகிற போது சற்று முன்னால் இந்த மேடையில் வாசிக்கப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் சில பொழுதுகளில் அது குர்ஆனுடைய வசனம் என்று தெரிந்து சொல்லப்பட்டதா தெரியாமல் சொல்லப்பட்டதா என்று கூட எனக்கு தெரியாது. குர்ஆனுடைய கருத்துக்கள் அதிலே சொல்லப்பட்டது. அந்த கருத்துக்களை பார்க்கும் போதும் நான் அப்பொழுதும் என்ன நினைத்தேன் என்று சொன்னால், நாங்கள் ஏன் நோன்பாளிகளாக இருக்கிறோம் என்பது அழகாக இலக்கணப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் மக்களுக்கு மத்தியிலே வேறு ஒரு புரிதல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் எங்களுடைய அறிஞர்களை கேட்டாலே ஏன் நோன்பு பிடிக்கிறீங்க என்று கேட்டால், அது பசியை உணர்றதுக்கு, ஏழைகளில் பசியை நாங்கள் உணரணும் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த விளக்கம் நாகூரிய மணிபாவுடைய பாட்டில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக இஸ்லாமியர்களாகிய நாங்கள் நோன்பு நோட்பதற்கும் ஏழைகளின் பசியை உணர்வதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏழைகளின் பசியை உணர்வதற்குத்தான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்றால் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் நோன்பே பிடிக்க தேவையில்லை என்று சொல்ல வேண்டும். ஏன்னா அங்கே எந்த சாப்பாடும் இல்லை, எந்த தண்ணியும் இல்லை, மருந்து எதுவுமே இல்லை. எனவே நீங்க நோன்பு பிடிக்காதீங்கன்னு சொல்லணும். வடக்கிலே தொப்புள் கொடி உறவுகள் தமிழ் சமூகம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யுத்த காலத்திலே அந்த பகுதிகளில் வாழ்ந்த இஸ்லாமியர்களுக்கு நோன்பு கடமை இல்லை என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இஸ்லாம் அப்படி ஒன்றை சொல்லவில்லை. காரணம் என்னன்னா, பசியை உணர்வதற்கு நாங்கள் பசியோடு இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் பேசக்கூடிய நானும் பசியை உணர்வதாக நீங்கள் புரிந்து கொள்ளவும் தேவையில்லை. இப்போ நான் எவ்வளவு நேரம் எனக்கு பேச, இன்னைக்கு 5 மணி நேரம் பேச சொன்னால் நான் நோம்போட பேசுவேன். காரணம் என்னன்னா, அதிகாலையில் அந்த அளவுக்கு சாப்பிட்டு இருப்போம், நோன்பு திறக்கும் போதும் அந்த அளவுக்கு சாப்பிடுவோம். அப்போ பசியை உணர்றதுங்கிறது அங்கே இருக்குதா? பசியை உணர்றது கிடையாது. இறைவன் நோன்பை தந்தது எதற்காக என்று சொன்னால், உங்களுடைய இறையச்சத்தை தீர்மானிப்பதற்கு. இறைவன் எங்களுக்கு ஏன் நோன்பை கடமையாக்குறார் என்று சொன்னா, நான் சொல்லி இருக்கிறேன், அதிகாலையில் இருந்து மாலை வரை நீ சாப்பிடக்கூடாது, நீ உண்ணக்கூடாது, நீ தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, எந்த குற்றம் குறைகளும் செய்யக்கூடாது, வளமையாக நடக்கிற தவறுகளை கூட தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு வாய்ப்புக்காக உன்னுடைய இறையச்சத்தை நான் சோதிப்பதற்காக இதை தந்திருக்கிறேனே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் இது தரப்படவில்லை. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நோன்பு காலம் இஸ்லாமியர்களுடைய வீடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு வைங்க, ஃப்ரிட்ஜ் நிறைய சாப்பாடு இருக்கும், மேசை நிறைய சாப்பாடு இருக்கும், வீடு முழுக்க சாப்பாடு இருக்கும். கணவன் சாப்பிட்டு கொஞ்சம் அது கேட்பாளா? கேட்க முடியுமா? கேட்க முடியாதுல்ல. மனைவி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, கணவன் கேட்பானா? கேட்கவும் மாட்டான். அது என்ன வேண்டி கிடக்குது, சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் சாப்பாடு இருக்கும், சாப்பிடாமல் இருப்பார்கள். அழகான பிரியாணி இருக்கும், சாப்பிடாமல் இருப்பார்கள். பசியாகவே இருந்தாலும் சாப்பிடாமல் இருப்பார்கள். காரணம் என்னன்னா, இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். மனைவி பார்க்கிறாளோ இல்லையோ, பிள்ளை பார்க்குதோ இல்லையோ, வேறு யாரும் பார்க்கிறாங்களோ இல்லையோ, இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் இந்த காலகட்டத்தில் இறைவனுக்காக பட்டினியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய இறையச்சத்தை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரே தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், அடுத்ததாக எங்களுக்கு நோன்பு பெருநாள் வர்ற மாதிரி அடுத்ததாக ஹஜ்ஜி என்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு பெருநாள் வரும்.
அந்த பெருநாள் நேரத்தில் இஸ்லாமியர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து குர்பானி என்கிற ஒரு பலிப்பிராணியை கொடுக்கிற காரியத்தில் நாங்கள் ஈடுபடுவோம். அதை பற்றி இறைவன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா குர்ஆன்ல லையனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, அரபியில் என்ன சொல்றாருன்னா அந்த மிருகங்களுடைய இறைச்சிகள் அதனுடைய இரத்தங்கள் எதுவுமே இறைவனை வந்து அடையாது. நாங்கள் மாட்டொண்டு அறுத்து ஏழைகளுக்கு பங்கு வைக்கிறோம்ங்கிறதுனால அந்த இறைச்சை வந்து கடவுள் சாப்பிட்டுருவாரு என்று நாங்கள் நம்பவில்லை, அல்லது அந்த இரத்தத்தை கடவுள் சாப்பிட்டுருவாரு என்று நாங்கள் நம்பவில்லை. நம்ப கூடாது என்று இஸ்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறது என்றால் வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், இருந்தாலும் உங்களிடத்தில் இறையச்சம் இருக்கிறதா என்று எதிர்பார்க்கிறேன். உங்கள்கிட்ட காசு இருக்குதா, ஏழைகளுக்காக இந்த மாட்டை அறுத்து அதனுடைய இறைச்சியை கொடு, ஆட்டை அறுத்து இறைச்சியை கொடு, ஒட்டகத்தை அறுத்து இறைச்சியை கொடு. உன்னுடைய இறையச்சத்தை தீர்மானிப்பதற்குத்தான் இதயம் சொல்லியிருக்கிறேன் தவிர வேறு எதற்கும் சொல்லவில்லை. எனவே இஸ்லாம் கடமையாக்கி இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இறையச்சத்தை பார்ப்பதற்கான காரியங்களே தவிர இதனால் இறைவனுக்கு எந்த லாபமும் இல்லை, நாங்கள் செய்யவில்லை என்று நஷ்டமும் இல்லை. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் புனிதமிக்க நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு நாளில் தான் நாம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் நீண்ட ஒரு உரையாக இந்த உரையை அமைக்காமல் இங்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற சகோதர சமூகமாக இருக்கிற சகோதர சகோதரிகள், உங்களுக்கு இஸ்லாம் பற்றி இருக்கக்கூடிய எந்த சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்க முடியும். எங்கள் மீது விமர்சனங்கள் இருந்தால் தாராளமாக முன்வைக்க முடியும், அன்பாக சொல்ல முடியும், கோபமாக சொல்ல முடியும், விமர்சனமாக காட்டமாக பேச முடியும். இந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகள் யாரும் எந்த ரியாக்டும் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா எங்கள் மீது இருக்கக்கூடிய குறைகளை களைவதற்கான ஒரு வாய்ப்பு, இப்படியான வாய்ப்பு அனைத்து சமூகத்தின் மத்தியிலும் கொண்டு செல்லப்படுகிற நேரத்தில் நமக்குள் வளமையான பேச்சளவில் இருக்கிற தொப்புள் கொடி உறவுகளே என்பது இல்லாமல் வளமையில ஐயா சம்பந்தன் அவர்கள் இருக்கிற போது ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார், நாங்களும் எங்களுடைய சகோதர சமூகமாக இருக்கிற இஸ்லாமியர்களும் பிட்டும் தேங்காய் பூவையும் போன்றுதான் இருக்கிறோம் என்பார். அதே போன்று நாம் பிட்டும் தேங்காய் பூவையும் போல் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக விமர்சனங்கள் களையப்பட வேண்டும். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தயவுதாட்சணியம் இல்லாமல் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை இஸ்லாமிய பெண்களை பற்றி கேளுங்கள், பெண்களின் ஆடைகளை பற்றி கேளுங்கள், திருமறை குர்ஆனை பற்றி கேளுங்கள், நபிகள் நாயகத்தை பற்றி கேளுங்கள், எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பற்றி கேளுங்கள், உலகம் முழுவதும் தீவிரவாதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய காரியங்களை கேளுங்கள். எதை வேண்டும் என்றாலும் இந்த சந்தர்ப்பத்திலே தாராளமாக கேளுங்கள். அதற்குரிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு ஒதுக்கி தருகிறோம். வணக்கம் சார். ரெண்டு கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த இஸ்லாம் பெண்கள் ஆடை விஷயம் சம்பந்தமாக எனக்கு மிச்ச காலமாக ஒரு டவுட் ஒன்று இருக்குது சார். அது சில இடத்துல வந்து அவங்க அது சரியான முறையில் அவங்களோட ஆடை அணிகலன்களை அணிகிறாங்க. ஆனால் நம்மளோட இடங்களை தவிர வேறு ஊர்களுக்கு போனால், அதாவது கொழும்பு அந்த மாதிரி சிங்கள பிரதேசங்களில் போனால் அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் வந்து அதை முறையாக அணிகிறதில்லை. அது சம்பந்தமாக அவங்களோட பள்ளிவாசல்கள்லையோ இல்லை அவங்களோட மத அவங்களோட அதாவது சொற்பொழிவுகள்லையோ அதை வழிநடத்துதல்கள் எப்படி இருக்குது, அதுதான் என்னோட டவுட். அது உங்கள் பேர்? ஜெனிட்டா. சகோதரி அவர்கள் அழகான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்னன்னா இஸ்லாமிய சகோதரிகளுடைய ஆடை முறை, இந்த ஆடை முறையை இஸ்லாமிய சகோதரிகளை இங்கே நாங்கள் பார்க்குறோம், அவங்க சரியாக ஆடைகளை அணிகிறார்கள். ஆனால் கொழும்பு மாதிரி அவுட் ஆஃப் பெட்டிகலோ போய் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகள் இதை முழுமையாக அணிகிற மாதிரி தெரியலை. இதற்காக நீங்கள் என்ன முறைப்படுத்தல்களை வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் பள்ளிவாசல்களில் அல்லது ஜமாத்துகளில் ஏதாவது நடைமுறை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். முதலாவது என்னன்னா, இஸ்லாமிய பெண்களுடைய ஆடைன்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன முறை வச்சிருக்கிறோம்ங்கிறத நான் சொல்லிடுறேன். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை முறை என்றொன்று இருக்கிறது. நீங்க பார்க்குற ஆடை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய நிறைய பிள்ளைகள் ஹபாயா உடுத்திருக்கிறாங்க. ஹபாயான்னா முழுமையான ஒரு ஆடை. ஆரம்பத்தில் கருப்பில் உடுப்பாங்க, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் இப்போ மாறி கலர்லையும் உடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த கருப்பில் நிறைய பேர் என்னன்னா புலனர்வைக்கெல்லாம் உதாரணமாக புலனர்வையை பார்த்தோம்னா கருப்பில் உடுத்துருப்பாங்க. புலனர்வை என் மட்டக்களப்பை எடுத்துக்கிறோம், கடுமையான ஹீட்டாக இருக்கும். ஹீட்டுக்குள்ளே கருப்பில் உடுத்தா என்னமா இருக்கும்? ஆனால் அந்த பிள்ளை சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பான், அதான் யோசனையாக இருக்கும். விஞ்ஞானம் படிக்கிறக்குள்ள முழு கருப்பிலையை உடுத்தால் அந்த விஞ்ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்காக சொல்கிறேன். என்னன்னா கருப்பிலையே அணிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, முழுமையாக ஆடைகள் அணிஞ்சிருக்கிறாங்கல்ல, இதற்கு பேர் ஹபாயா என்று அவங்க வச்சுக்கிருவாங்க. புர்காண்டுவாங்க, ஹபாயாம்பாங்க, தலையை மறைத்து அப்படி வச்சுக்கிருவாங்க. இஸ்லாம் சொல்லுகிற முதன்மையான ஆடை என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய பெண்கள் இந்த கையினுடைய மணிக்கட்டு இதற்கு பிறகுள்ள பகுதிகளை திறக்க முடியும். இந்த பகுதிகளை திறந்துக்கிறலாம்.
மற்ற பகுதிகள் மறைக்க வேண்டும். முகத்தை திறக்க வேண்டும், மற்ற பகுதிகளை மறைக்க வேண்டும். கரண்டை காலுக்கு கீழுள்ள பகுதி, சாக்ஸ் போடுற பகுதி இருக்குதா இல்லையா, கால், இந்த பகுதிகளை திறக்க முடியும், மற்ற பகுதிகளை மறைக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை முறை. ஆடை முறைங்கிறது என்னன்னா, எந்த பகுதியை திறக்கணுமோ அந்த பகுதியை திறக்கிறதுக்கு அனுமதி, மற்ற பகுதிகளை மறைக்க வேண்டும். அது ஹபாயா என்கிற ஆடையை கொண்டும் மறைக்க முடியும். இறுக்கமாக இல்லாம, வேறு விதமான எண்ணங்களை தூண்டும் விதமாக இல்லாமல் மறைக்க முடியும் என்றால் அப்படியும் மறைக்க முடியும். இல்ல ஒரு சல்வாரத்தான் நான் உடுக்க போறேன், எனக்கு கரெக்டா உடம்ப மறைக்க முடியும்னு ஒரு பொண்ணு நினைக்கிறான்னா, தலையை மறைச்சு முகத்தை திறந்து மற்ற பகுதிகளை மறைக்க முடியும்னா அப்படி மறைக்க முடியும். எப்படியோ ஆடையை கொண்டு இந்த பகுதிகளை மறைக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் ஆடை முறையாக சொல்லுவது. ஆனா நிறைய பேர் அப்ப ஏன் ஹபாயாவை உடுக்குறாங்க என்று கேட்டீங்கன்னா, ரொம்ப லேசு, அதுக்காக உடுக்குறாங்க, வேற ஒரு காரணமும் இல்லை. என்னன்னா ஈஸியா அவங்க சல்வார் உடுத்திருப்பாங்க, இப்ப யூனிவர்சிட்டிக்கு வரணும், நாளைக்கு யூனிவர்சிட்டிக்கு போகணும், ஹபாயா இருக்கு, கொழுவி வச்சிருப்பாங்க, எடுத்தாச்சு போட்டாச்சு வந்தாச்சு. அங்க இங்க தலையில மாற்றுறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகும், வேற எதுக்கும் லேட் ஆகாது. இங்க இந்த கிளிப் எல்லாம் மாட்டுவாங்கல்ல, அதுக்கு மட்டும்தான் மாட்டோம். இன்னும் சொல்ல போனா ஆம்பளை பசங்களை கூட சீக்கிரமா ரெடி ஆயிடுவாங்க. இந்த விஷயத்துல நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஆம்பளை பையங்க எப்படி ரெடி ஆகுவாங்க பார்த்துருக்கீங்கல்ல, கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று அவனே அவனை 10 வாட்டி பார்த்து அவனே அவனை ரசிச்சு, ஆமாடா நீ அப்படித்தாண்டா இருக்கிற என்று அழகா இருந்த தலைமுடிய 10 வாட்டி களைஞ்சு விட்டு திரும்ப திரும்ப களைஞ்சு விட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அம்மா என்ன சொல்லுவா, டே பொண்ணு மாதிரி ரெடி ஆகுறியடா, பொண்ணே ரெடியாகி போயிருப்பா. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு லேட் ஆகாது. இந்த ஆடை என்னன்னு கேட்டா ஈஸிக்காக அணிகிறாங்களே தவிர அதுதான் ஆடை என்பது அல்ல. உடலை மறைக்க வேண்டும். நான் மேல சொன்ன மாதிரி உடலை எந்த ஆடையை கொண்டு மறைத்தாலும் அதிலே பிரச்சனை இல்லை. இப்ப சகோதரி அவங்களுடைய கேள்வி என்னன்னா, மட்டக்களப்புல நாங்க பார்க்கிற இங்க பார்க்கிற பிள்ளைகள் வந்து இப்படி அபாயா எல்லாம் உடுத்துக்கிட்டு வர்றாங்க, ஆனா வெளியில போகும்போது அப்படி இல்லாம முஸ்லிம் பெண்கள் ஆடையை ஒழுங்காக கடைபிடிக்காத நிலையும் இருக்கிறது, இதற்கு என்ன திட்டம் இருக்குதுன்னு கேட்கிறாங்க. திட்டத்தை பொறுத்தவரையிலமா நாங்கள் போதனை மட்டும்தான் செய்ய முடியும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில லா இக்ராஹ ஃபித்தீன், குர்ஆனுடைய வசனம் என்னன்னு கேட்டா, இறைவன் எங்களுக்கு சொல்லுகிற கட்டளை என்னன்னா, இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. இஸ்லாத்திலேயே ஒருத்தருக்கு இருக்க பிடிக்கல, நான் போறேன்னு போறாங்க, இறைவனுக்கு ஏதாவது குறைய போகுதா, இறைவனுடைய கசானாவில் குறைஞ்சிருமா, ஏதாவது நஷ்டம் வந்துருமானா நஷ்டம் வராது. நாங்கள் செய்கிற வேலை என்னன்னா, எந்த ஜமாத்தா இருந்தாலும், எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும், எந்த ஆலிமாக இருந்தாலும், எந்த அறிஞராக இருந்தாலும் இஸ்லாமிய பெண்கள் இப்படி ஆடை அணிய வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறோம். அவர்கள் அதை புரிந்து கொண்டு அந்த ஆடையை அணிந்தால் அவர்களுக்கு இறைவனிடத்தில் விமோசனம் கிடைக்கும், பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் ஜெயித்து விடுவார்கள், மறுமையினுடைய நிகழ்விலே அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். இல்லை என்றால் அவர்களை இறைவன் தண்டிக்க போகிறான் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே போதிப்பது மட்டும்தான் எங்களுடைய கடமை, யாருக்கும் நாங்கள் எதையும் திணிக்க முடியாது. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி பிள்ளைகள் அபாயா உடுத்து உடலை மறைச்சு வரக்கூடிய பிள்ளைகளை நீங்க பாப்பீங்க. அது இல்லாம வெஸ்டர்ன் டைப்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்க பாப்பீங்க. அந்த ரெண்டு தரப்பையும் நாங்க திணிக்க முடியாது, எங்களுடைய கருத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா ஊடகங்கள் என்ன சொல்லணும்னா, முஸ்லிம்கள் ஆடை திணிப்பு செய்கிறார்கள் அப்படிம்பாங்க. நாங்க எங்கேயுமே திணிக்கல, விரும்பின ஆடையை அவங்க அணிய முடியும். ஆனால் இஸ்லாத்துடைய போதனையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு போதிப்பதை தவிர வேறு எந்த திட்டமும் எங்களிடத்தில் இல்லை, போதனை மட்டும்தான் எங்களுடைய திட்டம். மதிப்புக்குரிய மௌலவி அவர்களுக்கு வணக்கம். சொல்லுங்க. நான் அண்மையில் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். அதில் 7 பாகிஸ்தானிய இளைஞர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு 16 வயது சிறுமியை கற்பழித்து கொலை செய்தார்கள். அது அந்த வழக்கு 7 பேரையும் கைது செய்து நீதிபதி ஒரு தீர்ப்பொன்று வழங்குகிறார். 7 பேருடைய தலையையும் வெட்டி அந்த காட்சியை வீடியோ செய்து எல்லோருக்கும் காட்டும்படி. இதன் மூலம் ஒரு உயிர் இழக்கப்பட்டதுக்கு 7 உயிர்கள் இழக்கப்படுகின்றன. இதன் மூலம் இஸ்லாத்திலே எதிர்பார்க்கப்படுவது என்ன, என்னுடைய விளைவு என்ன? அற்புதமான ஒரு கேள்வி ஐயா அவங்க கேட்டுக்கிறாங்க. ஒரு சம்பவத்தை சொல்லி அவங்க கேள்வியை கேட்குறாங்க. அண்மையில் சவுதி அரேபியாவில் ஒரு பொண்ணை 7 பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் கற்பழித்து கொன்றார்கள் என்பதற்காக அவர்களுடைய தலை வெட்டப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால ஒரு உயிரை கொன்றதுக்காக 7 பேருடைய உயிரை கொள்வதா, இதிலே என்ன நியாயத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்பதுதான் ஐயா அவர்களுடைய கேள்வி. முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, இந்த உலகத்திலேயே நாம் வாழுகிற அத்தனை பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உன்னதமான உயர்தரமான ஒரு ஐட்டம் இருக்கும் என்று சொன்னா அது நம்முடைய உயிர் மட்டும்தான்.
ஒருவருடைய உயிரை எடுப்பதற்கு எக்காரணம் கொண்டும் இன்னொருவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அநியாயமாக யாரையும் யாரும் கொல்லக்கூடாது. எந்த விதமான உயிரெடுப்புக்கும் எந்த இடத்திலும் அனுமதி கொடுக்க முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவம். திருமறை குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு உயிரை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவனை போன்றாவான். ஒரே ஒரு உயிரை கொன்றவன் முழு மனித சமூகத்தையும் கொன்றவனாவான். எனவே அநியாயமாக காரணம் இல்லாமல் ஒரு அரசு செய்கிற காரியங்களை எந்த தனி மனிதனும் கையில் எடுத்துக்கொண்டு யாரையும் கொல்லக்கூடாது, யார் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதி. இதே நேரத்தில் இஸ்லாம் சட்டங்களை இரண்டு விதமாக வகுத்திருக்கிறது. நம்ம நாட்டிலையும் அதே விதமான சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்க, சட்டங்களுடைய திட்டங்கள் வித்தியாசமாக இருக்கும். இஸ்லாம் கிரிமினல் லோ ஒரு பகுதியாகவும் அதே மாதிரி சிவில் லாவை தனிப்பகுதியாகவும் பிரித்து வைத்திருக்கிறது. நம்ம நாட்டிலையும் கிரிமினல் லா இருக்குது, சிவில் லா இருக்குதா இல்லையா, ரெண்டு பகுதியும் இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கிரிமினல் லாவுக்குள்ள ஒரு கொலை செய்தால் அல்லது மற்ற சில காரியங்கள் செய்தால் இதற்கு என்ன தண்டனை என்று இருக்கிறது. அரபு நாடுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்லாமிய நாடுகளில் குறிப்பாக குர்ஆனுடைய சட்டமாக எந்த நாடு கிரிமினல் லாவை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கொலை செய்தவர்களுக்குரிய பதில், அதாவது தண்டனையாக கொலையையே செய்யக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். ஒருத்தன் கொலை செஞ்சா அவனுக்கு மரண தண்டனை, அதுல எந்த விதிவிலக்கும் கிடையாது. உதாரணமாக சொல்ல போனா, நம்ம நாட்டில் மூத்தூர்ல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஐயாவுக்கு நினைவு இருக்கும், உங்க இந்த சின்ன பிள்ளை இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல, மூத்தூரை சேர்ந்த ஒரு சகோதரி முஸ்லீம் பிள்ளை, அவ என்ன பண்ணான்னா சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போனா ரிசானா நஃபீக் வேலைக்கு போய் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லிரும் எது ரிசானா நஃபீக்குடைய விவகாரம் என்னன்னு. ரிசானா நஃபீக் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போன இடத்துல குழந்தைக்கு பால் புகட்ட கொடுத்த நேரம் அவள் குழந்தையை கொன்றாள் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இலங்கையில், அப்ப மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி, இலங்கையிலிருந்து தூதுக்குழுவே போய் பேசினாங்க சவுதி அரேபியா மன்னரோடு. கை விரிச்சிட்டாரு, எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, கோர்ட்ஸ்ல பாத்துக்கிறேங்கன்ட்டாரு. யாரு போய் கேட்டாலும் பண்ண மாட்டோம் அப்படின்னு கையை விரிச்சிட்டாங்க. கடைசியில ரிசானா நஃபீக், அவ முஸ்லிம் புள்ளதான், அவ ஸ்ரீலங்கா காரியா இருந்ததுக்கு முஸ்லீமா இல்லையா, ஆனாலும் அவளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஐயா சொல்லுகிற பாகிஸ்தானை சேர்ந்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான், அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, இஸ்லாம் சொல்லுகிற இந்த தத்துவம் மனித குலத்தினுடைய நீதியையும் நியாயத்தையும் மீட்சியையும் பேசக்கூடியதாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். உதாரணமாக, ஒருவன் கொலை செய்கிறான், அவனுக்கு நம்ம என்ன தண்டனை வழமையாக வழங்கப்படுகிறது நம்ம நாட்டில் பார்க்கிறோம். சகோதரி வித்யா அவர்களுடைய கொலை இந்த நாட்டையே உலுக்கியதா இல்லையா? சகோதரி வித்யா யாழ்ப்பாணத்தில் கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். 7 பேர் திட்டமிட்டு ஸ்ரீலங்கா வர்றாங்க, அவ அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய கற்பழிச்சு கொள்றாங்க. இன்ன வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஐயா இளஞ்செழியன் அவர்களுடைய தீர்ப்பு தான் அதற்கு ஒரு சிம்ம சொப்பனமான தீர்ப்பாக அமைந்திருந்தது. பிறகு அவங்க மேல்கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நம்முடைய அடுத்தடுத்த கோர்ட்ஸுக்கு போய் அதை பற்றிய வழக்குகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மிஞ்சி போனா நம்ம நாட்டில் ஆயுள் தண்டனை என்கிற தண்டனை கொடுக்கப்படுகிறது. மரண தண்டனை நடைமுறையில் இல்லை. மரண தண்டனை விதித்தாலும் நடைமுறைப்படுத்துகிற இடத்துல நம்ம இல்லை. மைத்ரிபால சிறிசேன கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தார், அதுவும் செட் ஆகல. நடைமுறைப்படுத்த மாட்டோம். நம்ம மற்ற நாடுகள் எல்லாம் மரண தண்டனையை, பல நாடுகள் 57 நாடுகள் சம்திங் உலகத்தில் மரண தண்டனையை விதியாக வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய நாடுகள் அல்லாத நாடுகள் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த பிள்ளை, ஒரு பச்சிளம் பிள்ளைய 7 பேர் சேர்ந்து கற்பழிச்சு கொள்றாங்க. ஒருத்திய கொண்டதற்காக 7 பேருக்கு மரண தண்டனை கொடுப்பது நியாயமானா, அந்த ஒருத்திக்காக 7 பேருக்கு கொடுக்கவில்லை. இனிமேல் எவனும் ஒருத்தியையும் தொடக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்படுகிறது. சகோதரி வித்யா அவர்களுடைய தீர்ப்பில் அன்றைக்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால், சகோதரி வித்யா அவர்களுடைய விவகாரத்தில் மரண தண்டனை அனைவருக்கு முன்பதாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் சேயா சதௌமிக்கு நடந்திருக்குமா, சீமாவுக்கு நடந்திருக்குமா? இப்படி நான் ஒரு பட்டியலே சொல்ல முடியும். இலங்கையில பச்சை பிள்ளைகள், இளம் குமரி பிள்ளைகள் நம்ம நாட்டிலேயே கற்பழிக்கப்படுறாங்களா இல்லையா, கொலை செய்யப்படுறாங்களா இல்லையா, என்ன தைரியத்தில் பண்றாங்கன்னு சொன்னா, நம்ம உள்ள போனா என்ன அடுத்து பெயில வந்துட போறோம். அரபு நாடுகளை, குறிப்பாக சவுதி அரேபியாவில எல்லாம் இந்த மாதிரி பெயில் எல்லாம் வர முடியாது. இந்த மாதிரி லேசா தப்பி ஒரே விசாரணை தான், விசாரிச்சு முடிச்சா மரண தண்டனை அவ்வளவுதான். என்ன தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி இருக்குன்னு கேட்டா, அவர்களுடைய குடும்பத்தார் ஒரு அவங்க தண்டப்பணமாக எங்களுக்கு இவ்வளவு தாங்க, நாங்க மன்னிச்சு விடுறோம், அல்லது பணமும் தேவை நாங்க மன்னிச்சு விடுறோம், அவங்களோட குடும்பம் மன்னித்தார்கள் என்றால் அரசு அவர்களை தண்டிக்காது. இஸ்லாம் என்ன சட்டம் சொல்லுதுன்னு கேட்டா, கோர்ட்ஸ் மரண தண்டனையை விதிக்கும். விதிச்சதுக்கு பிறகு கொல்லப்பட்ட பிள்ளையினுடைய அம்மா வந்து சொல்றாங்க, என் பிள்ளையே இல்லை,
இவனுக்கு தண்டனை கொடுத்து என்ன பண்ண விடுங்கன்னா ரிலீஸே பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். ஏன் கொடுக்கணும்? அவங்க தான் விட சொல்லிட்டாங்களே, முடிஞ்சு போச்சு. ஆனா அதே நேரத்தில் இல்ல, எங்களுக்கு இவ்வளவு பணத்தை தந்து போட்டு விடுதலை பண்ண சொல்லுங்க, எனக்கு அது நஷ்டஈடாவது கிடைக்கட்டும் அப்படின்னு கேட்பாங்க. அதை அந்த குடும்பம் தான் தீர்மானிக்கணும். குறிப்பாக ரிசானா நஃபீக்கினுடைய விவகாரத்தில் இலங்கை அரசு சார்பாக சவுதி அரேபியாவோட போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நாங்க தர்றோம், நீங்க கேட்கிற பணத்தையும் தர்றோம்னாங்க. அந்த அம்மா சொல்லிட்டா, எனக்கு புள்ள தான் முக்கியம், உன் பணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, என் புள்ளைக்கு நீதி வேண்டும் என்றாங்க. ரிசானா நஃபீக் அன்றைக்கு அங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டார்கள். அதனால தான் இலங்கை முஸ்லீம்கள் யாருமே ரிசானா நஃபீக்கினுடைய மரண தண்டனை விவகாரத்தில் அவளுக்கு மன்னிப்பு கொடுங்க என்று சொல்லி நாங்க கேட்கல. ஏன் கேட்கிறேன்னா, அது இஸ்லாத்தினுடைய ரூல். இஸ்லாத்தினுடைய ரூல் அனைவருக்கும் பொறுத்து இந்த விவகாரத்தில் சரியாக இருக்கிறதா இல்லையான்னு பார்க்கணும். டெல்லியில ஸ்ரீலங்கா விட்டுருவோம். டெல்லிங்கிறது எப்படியான ஒரு நகரம், இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கிறது. நரேந்திர மோடின்னா எப்படியான ஒரு ஆட்சியாளராக காட்டப்படுகிறார். டெல்லி தலைநகர் டெல்லியில ஓடுகிற பஸ்ஸில் மருத்துவக் கல்லூரி மாணவி கற்பழிக்கப்படுகிறாள். கற்பழிக்கப்படுகிறாள். கற்பழிக்கப்பட்டு அவருடைய பிறப்பு உறுப்பிலே இரும்பினால் குத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள். என்ன நடந்தது? உள்ளுக்குள்ள ஜெயிலுக்குள்ள 2 பேர் கொல்லப்படுறாங்க. 3 பேருக்கு அதுல ஒருத்தர் 17 வயசுக்கு கீழே சொல்லி, அதாவது அண்டர் ஏஜ்ல இருக்கிறாங்க என்று சொல்லி அவனை என்ன பண்றாங்கன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிட்டாங்க. அவன் சிறுவன் செய்கிற வேலையா செஞ்சிருக்கிறான். சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறதுக்கு 17 வயசுக்கு கீழே அவனுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளினா 18 வயசானா அவன் ரீஸ். அது எதுக்கு அனுப்புறதுன்னா 17 வயசுக்கு கீழே. அப்ப கற்பழிச்ச ஒரு பொண்ணை கொண்டிருக்கிறான், அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுவாங்க. அவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா ஜெயிலில் வைக்க முடியாது, உடனே ரிலீஸும் பண்ணிடுவாங்க. இது நியாயமா? அப்ப வித்யாவுக்கு இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டால் நம்ம நியாயமா அதை உணர்வோமா? சியா சதோமிக்கு கொடுக்கப்பட்டால் இது நியாயமா உணர்வோமா? நம்ம பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டால் இது நியாயமா உணர்வோமான்னா கண்டிப்பாக உணர மாட்டோம். நீதி என்பது என்னன்னா ஐயா, நீதி தான் என்று அனைவருக்கும் தெரியும். கொடுக்கப்படுகிற நீதி ஆமா நீதியாக கொடுக்கப்பட்டுடுச்சு என்று சம்பந்தப்பட்டவர்கள் திருப்தி அடைய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், பாகிஸ்தான்ல மத நிந்தனை செய்தார் என்று சொல்லி ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு அங்க போய் வேலை பார்த்த சகோதரர் அடித்து கொல்லப்பட்டார். வேறொரு நாடா இருந்தா வழக்கு பேசிக்கிட்டு இருப்போம், காலாகாலம் வழக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அங்க என்ன பண்ணாங்க, இம்ரான் கான் இருக்கிற நேரத்திலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. தீர்ப்பு வந்துருச்சு, தூக்கு தண்டனை. 2 வீக் முன்னாடி தீர்ப்பு வந்திருக்குது, மரண தண்டனை தான், இதுக்கு மேல வைக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்ப மரண தண்டனை நம்ம நாட்டில் என்ன பண்றாங்கன்னா மரண தண்டனையும் கொடுப்பாங்க. கொடுத்துப்புட்டு ஜனாதிபதி மன்னிப்புன்னு கொடுத்துருவாங்க. நடக்குதா இல்லையா? நம்ம நாட்டில் ஒரு குழந்தைய கற்பழிச்சு கொலை செஞ்ச கொலைகாரனுக்கு மைத்திரிபால சிறிசேன ஆட்சியில இருக்கும் போது அவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு கொடுத்துட்டாரு. இப்ப வழக்குக்கு படி ஏறிக்கிட்டு இருக்கிறார். அதனாலதான் எப்படி கொடுத்தேன்னு சொல்லி. ஆனா ஜனாதிபதியா இருக்கும்போது பொது மன்னிப்பு கொடுத்துட்டாரு. ஏன்னா ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம். இஸ்லாம் ஜனாதிபதிக்கும் கொடுக்கல, யாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. பாதிக்கப்பட்டவர்கள் விரும்பினால் மட்டும் மன்னிக்க முடியும், வேறு யாரும் மன்னிக்க முடியாது. இப்படியான தண்டனைகள் நடைமுறையில் இருந்தா மட்டும்தான் நீங்க கற்பழிப்பை தடுக்க முடியும், கொலைகளை தடுக்க முடியும். இல்லன்னா எதை செஞ்சாலும் பரவாயில்லடா, கோர்ட்ஸுக்குள்ள ஷூட் பண்ணிட்டு போயிட்டானா இல்லையா? நடக்குதா இல்லையா? என்னன்னா தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். அதனாலதான் ஜிஎல் பீரிஸ் பாராளுமன்றத்தில் இருக்கிற நேரத்தில் அவர் வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டரா இருக்கும் போது பாராளுமன்றத்தில் பேசினாரு, தயவு செஞ்சு அரபு நாட்டுடைய சட்டங்களை ஸ்ரீலங்காக்கு இந்த விவகாரத்துக்கு கொண்டு வாங்க, இல்லைன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மஹிந்த ராஜபக்ச பிரதமராக இருக்கும் போது பாராளுமன்றத்தில் எழுப்பி பேசினாரு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் குறைக்கணும்னா அரபு நாட்டு, அவர் இஸ்லாமிக் லோன்னு சொல்லல, அரபு நாட்டு லாவை கொண்டு வாங்க, அப்ப மட்டும்தான் நமக்கு இதுக்கு தீர்வு காண முடியும். அதனாலதான் ஐயா பாத்தீங்கன்னா அரபு நாடுகள்ல இப்படி கேள்வி கேட்கிற அளவுல ஒரு சில சம்பவங்கள் தான் நடக்கும். நடந்தாலும் கழுத்தை வெட்டிடுவாங்க. மாசத்துக்கு 2 சம்பவம் நடக்கும், தீர்வு இல்லாம வருஷம் பூரா ஓடிக்கிட்டு இருப்போம், படிப்படியா ஏறிக்கிட்டு இருப்போம், வழக்கு பேசிக்கிட்டு இருப்போம். கடைசியில லாயருக்கு செலவழிச்சு அந்த குடும்பம் நடுரோட்டுக்கு வந்துடும். நடக்குதா இல்லையா? அதனால நாங்க இந்த ஈஸ்டர் அட்டாக் நடந்த நேரத்திலேயே நாங்க என்ன சொன்னோம், ஜஹரானையும் அவனோடு இருந்தவர்கள் யாரெல்லாம் குற்றவாளியா இருக்கிறாங்கன்னு முடிவெடுத்துட்டீங்களோ, வருஷம் வழக்கு பேசிக்கிட்டு இருக்காம நட்டு வீதியில கொண்டு வந்து தூக்குல போடுங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு எவனும் தீவிரவாதத்தை நினைச்சு பார்க்க கூடாது. அதை செஞ்சு அந்த மாதிரி தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு விட்டால் குற்றங்கள் குறைந்துவிடும். இஸ்லாம் அந்த தண்டனையை விதித்திருப்பதனுடைய நியாயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்த பாடல்கள் பாடுறதுல கொஞ்சம் எனக்கு நல்ல விருப்பம். இப்போ இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு பண்ண நேரம் நான் ஒரு இஸ்லாமிய கீதத்தை பாடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் கேட்டேன்.
அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பமாவதற்கு முன் நான் அந்த கரோக்கியோட பாடுறதுக்கு ஆயத்தமான பொழுது சொன்னார்கள் கரோக்கி வைத்து பாட முடியாது என்று. அதுக்கான காரணம் என்ன எனக்கு தெரியலை. இப்போ நான் உதாரணம் காட்டினேன்னா இப்போ நாவூர் எம் ஹனீஃபாலாம் அந்த மியூசிக்கோடெல்லாம் பாடுறார். சரி, இப்போ ஏன் இதில் அனுமதிக்காததுக்குரிய காரணம் என்னன்னு எனக்கு விளங்கப்படுத்துவீங்களா? சரி, அருமையான கேள்வி ஐயா அவங்க கேட்டுக்கிறாங்க. என்னன்னா அவங்க இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் ஒரு பாடல் பாடி இருக்கிறாங்க. நாங்கள் வர்றதுக்கு முன்னுக்கு நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த பாடல் பாடுறதுக்கு அவங்க இசைப்பதற்கு தயாரான நேரத்தில் இசைப்பதற்கு எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனால் நாகூர் எம் ஹனீஃபா போன்றவர்கள் எல்லாம் இசையோடு பாடல்கள் எல்லாம் பாடி இருக்கிறார்கள். நீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க என்பதுதான் ஐயாவினுடைய கேள்வியாக இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தில் இசைக்கு அனுமதி கிடையாது. ஒரு சில இசைகளுக்கு அனுமதி இருக்கிறது. அது என்னன்றதை நான் சொல்றேன். பொதுவாக இசை என்று நம்ம வச்சிருக்கிறோமா இல்லையா? இந்த இசைக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. குறிப்பாக இஸ்லாம் இசையை எந்த விதமான வணக்க வழிபாடுகளிலும் இணைப்பதும் இல்லை, எந்த செயல்பாடுகளிலும் இணைப்பதும் இல்லை. அதற்கு காரணமாக இஸ்லாம் எதை சொல்லுதுன்னு கேட்டா, இசை பாடல்கள் கவிதைகளை பொறுத்தவரை இசை இல்லாமல் கவிதை படிக்க முடியும், பாடல் படிக்க முடியும். ஆனால் அந்த பாடல்களுக்கு அனுமதி இருக்கிறதே தவிர அந்த பாடல்களால் யாரையும் திருத்த முடியும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. நம்ம பாட்டு படிக்கிறோம், இசையோட படிக்கலாம், இசை இல்லாம படிக்கிறோமா இல்ல? முஸ்லிம்கள் இசையை நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். ஆனா முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள் இசையோட பாட்டு படிப்பீங்க. படிக்கிற நேரத்தில் இசையோ இசை இல்லையோ பாடல்களை பொறுத்தவரையில அந்த பாடல்கள் ஒரு மனிதனை திருத்துமா திருத்தாதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பாட்டு படிச்சதுனால திருடன் இல்லாம போனானா? இல்லாம போகல. அதனாலதான் திருக்குறளை பாடல் என்பதை விட பொதுமறை என்று என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாகிய நீங்கள் அழைக்கிறீர்கள். அதை பாடலாக வச்சிட்டோம்னா அதுல இருந்து திருத்தத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது பொதுமறையாக வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் ஏதோ ஒன்றை நாம் எதிர்பார்க்க முடியும். பாடல்கள், நம்முடைய பாடல்கள் இசையோடு சேர்த்து நம்முடைய மூளையை சிந்தனையை தூண்டுமா தூண்டாதான்னா சிந்திக்க தூண்டாத ஒரு விவகாரமாக இருக்கிறது. ஆனா பிரபல இசையமைப்பாளர்கள் எல்லோருமே இஸ்லாமியர்களாக இருப்பார்கள். ஏஆர் ரஹ்மான், அல்லா ரக்கா ரஹ்மான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இசை புயல். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா இப்ப இஸ்லாமியராக மாறி இருக்கிறார். யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவுடைய மகன், அவரும் பிரபலமான இசையமைப்பாளர். இன்னும் சொல்ல போனால் ஏஆர் ரஹ்மான் சூஃபி இசையிலே மூழ்கியவர், ஆஸ்கர் நாயகன் என்று அறியப்படுகிறவர். இப்படி இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் என்று பல பேர் இருக்கிறார்கள். ஐயா சொன்ன இஎம் நாகூர் ஹனீஃபா அவர்கள், இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாகூரை சேர்ந்த இஎம் ஹனீஃபா அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவரும் பெரிய பாடகராக இருந்து மரணித்தவர். இப்ப இஸ்லாம் இந்த இசையையும் பாடலையும் எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் அவர்கள் மார்க்கத்திற்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்காத விதத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை இசையின்றி படிப்பதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவங்க கூட சொல்லியிருப்பாங்க, இசை இல்லாம படிங்க என்று உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க. இசையோடு நாங்கள் படிக்கிறது இல்லை ஏன்னு கேட்டா அது சிந்தனையை மழுங்கடிக்கும். உதாரணமாகவே எடுத்துக்கிறோமே, கவிஞர் வைரமுத்து இருக்கிறார், கவி பேரரசு வைரமுத்து. கவிஞர்கள் எப்படிப்பட்டவர்கள்? குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள். ஏன் சொல்கிறது என்று சொன்னால், கவிதை என்றாலே பொய் இல்லாம கவிதை இருக்குமா? இப்ப பெண்களையே நம்ம எடுத்துக்கிட்டோம், எந்த கவிதையாவது பெண்களை வர்ணிக்காத கவிதை இருக்கிறதா? வர்ணிப்பது எல்லாம் உண்மையாகத்தான் இருக்கிறதா? வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போன்று நீ இருக்கிறாய் என்று கவிதை எழுதிவிட்டால் நட்சத்திரம் மாதிரி சூடா இருப்பாளா, எப்படி இருப்பாள்னு யோசிக்கணுமா? ஏழாவதுல அப்ப அங்க இருக்கிறாளா? இங்க சிந்தனைக்கு மாற்றமானது ஒன்று. கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து உதாரணத்துக்கு தான் எடுத்து சொல்கிறேன். வைரமுத்து அவர்கள் எழுதி பாக்கெட்ல ஒரு பாட்டை வச்சுக்கிட்டே தெரிஞ்ச, அந்த பாட்டுக்கு யாருமே இசையமைக்கல. திடீர்னு ஒரு நாள் ரகுமான்ட்ட கொடுத்தேன், ரகுமான் இசையமைச்சாரு, ரொம்ப அழகாக வந்து விட்டது பாடல் என்று ஒரு பாடலை சொல்லுவார். அந்த பாடல் என்ன பாடல் என்று சொன்னால், கவிதையை பொய்ப்பிக்கிற பாடல். எனக்கு பாடல் கரெக்டா வார்த்தைக்கு வரல, கவிதையை பொய்ப்பிக்கிற பாடல். அதே வைரமுத்து அவர்கள் ஒரே விவகாரத்தை ரெண்டு விதமாக பாடல்களில் எழுதியிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக காதலை பற்றி வைரமுத்து எழுதுகிறார். எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? காதல் ஒன்றும் கடவுள் இல்லையடா, அது ஹார்மோன் செய்கிற வேலை தானடா என்று எழுதியிருக்கிறார். ஓகே, காதல் கடவுள் இல்லை, ஹார்மோன் செய்கிற வேலை. அதே வைரமுத்து இன்னொரு பாடல் எழுதும்போது காதல் கடவுள் என்று எழுதுகிறார். அந்த பாடல் வரி எனக்கு நினைவுக்கு வரவில்லை. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரே பாடல் ஆசிரியர் அவர்தான் பாட்டை எழுதுகிறார். ஒரு பாடலில் காதலை கடவுள் என்கிறார், இன்னொரு பாடலில் இல்லை இல்லை அது ஹார்மோன் செய்கிற வேலை என்று சரியாக சொல்கிறார்.
எனவே இந்த பாடல்களால் இதுக்கு இசையையும் சேர்த்து சொல்வதால் ஏதாவது மாற்றம் வருமா? கண்டிப்பாக பாடல்கள் மாற்றத்தை தராது. அதனால தான் நாகூர் ஈஎம் ஹனீஃபா இருக்கிறார்ல, அவர் பாட்டில் சொன்னதை நாங்கள் நேரில் சொல்றோம், எங்களுக்கு அடிப்பாங்க எங்க ஆக்கள். அவர் பாட்டில் சொன்னா ரசிப்பாங்க. உதாரணமாக எங்க மக்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மரணித்தவர்களை அடக்கம் செய்து கொண்டு சமாதிகளிடத்தில் போய் எங்க மக்கள் பிரார்த்தனை பண்ணுவாங்க. எங்க இஸ்லாமியர்கள்லயே ஒரு சாரார் மரணித்தவர்களை தர்காண்டு வச்சிருப்பாங்க. தர்காண்டு வச்சு மரணித்தவர்களை போய் அவங்கள்ட்ட போய் எங்களை காப்பாத்துங்க, ஷாவுல் அமீத் பாஷான்னு ஒருத்தர் இருப்பார், 300 வாழ்ந்திருப்பாரு, நல்லவரா இருந்திருப்பாருன்னு வைங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு நீங்க தான் சாப்பாடு தரணும், எங்களை நீங்க தான் காப்பாற்றணும்னு பிரார்த்திப்பாங்க. இதை நாங்க இஸ்லாத்துல இல்ல, இறைவன்ட்ட மட்டும்தான் நீங்க பிரார்த்திக்கணும், இறைவன்ட்ட மட்டும்தான் கையேந்தணும், எந்த மனிதர்கள்ட்டையும் கேட்க கூடாது என்று நாங்கள் பிரச்சாரம் செய்யும் போது அந்த மக்களுக்கு கோபம் வருகிறது. ஆனால் அதே நாகூர் ஹனீஃபா இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை அப்படி படிப்பாரு. நாகூர் ஹனீஃபா என்ன பாடு, அதே தர்காவில் அந்த பாட்டு போடுவாங்க. அதான் ஆச்சரியம். அங்க என்னன்னா அல்லாட்ட தான் நீங்க பிரார்த்திக்கணும்னு நாகூர் ஹனீஃபா சொல்லும் போது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு அதே பாடலை போடுகிறார்கள். நமனை விரட்ட மருந்தொன்று விக்குது நாகூர் தர்காவிலே என்று நாகூர் ஈஎம் ஹனீஃபா பாடல் பாடி இருக்கிறார். நமனை விரட்ட மருந்தொன்று விக்குது நாகூர் தர்காவிலே என்றால் நமன் என்றால் யமன். யமனை விரட்டுறதுக்கே நாகூர் தர்காவில் மருந்து இருக்குது. யமனை விரட்டுறதுக்கு மருந்து இருக்குன்னா இந்த உலகத்தில் எவனாவது வாங்காம இருப்பானாத. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அதே நாகூர் தர்காவில் தான் ஒருத்தர் அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க, செத்து போயிட்டாரு. ஏன் அவருக்கு அந்த மருந்து கிடைக்கலையா? அப்ப என்னன்னா பாடல்கள் திருத்துதா? அதே நாகூர் ஹனீஃபாவுடைய பாடல்களையே நான் எதுக்கு உங்களுக்கு உதாரணமா சொல்றேன்னா, அவருடைய சிறந்த கருத்துள்ள பாடல்களும் இருக்கிறது. எம்மதமா உம்மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவர்கள் எம்மதமோ, ஆண்டவன் அந்த மதம் என்று பாட்டு படிச்சாரு. அது சொல்லுவார்ல, போங்கடா போங்கடா போங்கடா, பொல்லாத ஈசலும் ஏசலும் ஏனடா, கூட வாங்கடா வாங்கடா வாங்கடா, சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளடான்ட்டு அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்டியனா முஸ்லீமா இல்லை ஹிந்துவாம்பாரு. இப்ப நம்ம யாரும் முடிவெடுக்கிறது என்னன்னா, அந்த ஆண்டவன் தான் நம்ம இறைவன் ஒருத்தரை வணங்கிட்டு இருக்கிறோம். இந்து சகோதரர்கள் சகோதரிகள், நீங்க ஒரு கடவுளை வணங்குறீங்க, நாங்க ஒரு கடவுளை வணங்குறோம். அவர் என்ன கேட்பாரு, அந்த இதுக்கு நாகூர் ஹனீஃபா இதை பாட்டு சினிமாவில் போடுறது கூட கலவரமா போயிடுச்சு தமிழ்நாட்டில். அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்டியனா இல்ல முஸ்லீமா இல்ல ஹிந்துவான்னு சொல்லி பாடம் படிச்சுட்டு போயிட்டார் அவரு. அப்ப என்னன்னா, இந்த பாடல்கள் யாரையும் திருத்தாது, யாரையும் வழிப்படுத்தாது. இசையினால் யாரையும் திருத்த முடியாது, யாரையும் வழிப்படுத்த முடியாது. என்னன்னா டென்ஷனா இருக்கிறோம், என்ன பண்ணணும், ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனை வந்தா நம்ம பொதுவா பண்றது என்ன, மச்சான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு வாடா பாருக்கு போவோம், அப்படித்தானே? ரொம்ப டென்ஷனா இருந்தா ஒரு 2 பாட்டில் எடுத்து 2 பியர் பாட்டில் எடுப்போம். நம்ம பியர் அடிப்போம்னா என்ன, டென்ஷனை தீக்க நினைக்கலாம, அந்த இடத்துல கடந்து போக நினைக்கிறோம். பிரச்சனையை நம்ம நிரந்தரமா தீக்கணுமா கடந்து போகணுமா? நம்ம என்ன பண்றோம், பிரச்சனை வருது உடனே ஒரு பியர், 2 பசங்களா இருந்தா பியர் அடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. அடுத்து நான் திருப்பி எழுப்பி முடிய திரும்ப அந்த பிரச்சனை திரும்ப வரும். அந்த குடிகாரனாவே மாறுறான்ல, அதுக்கான காரணம் அது. ஒரு பொண்ணுங்களா எனக்கு டென்ஷனாவே இருக்கு, என்ன பண்றது, நல்ல இளையராஜால பாட்டோட கேட்போம், பிரச்சனை தீர்ந்துருமா? பிரச்சனை தீராது. அப்ப என்னன்னு கேட்டா, நம்மை கற்பனை உலகத்திற்குள் அழைத்து செல்லும் பாடல்களும் கவிதைகளும், நல்ல கவிதைகள் பல இருக்குது. உதாரணமா கவிஞர் மு மேத்தாவினுடைய ஒரு கவிதை இருக்கிறது, நபிகள் நாயகத்தை பற்றி அவர் எழுதியிருப்பார். நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லும் போது அவர் ஒரு துறைமுகம், அங்குதான் திருமறை குர்ஆன் இறக்குமதியானது. அவர் ஒரு துறைமுகம், அங்குதான் திருமறை குர்ஆன் ஏற்றுமதியானது. நல்ல கருத்துக்கள். எனவே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நல்ல கருத்துக்கள் இருக்குதா, பாட்டா படிக்க போறீங்களா, இசை இல்லாம படிச்சுக்கிறீங்க, ரசிக்கிறீங்களா ரசிச்சுக்கிறீங்க, இசையை சேர்த்து மூழ்கி போய் இருக்கிறதை இல்லாமலாக்கி சிந்தனைக்கு இடம் கொடுக்காம மூடர்களாக மாறிவிடக் கூடாது என்பதால் இசையை நாங்கள் தடுக்கிறோம். நாகூர் ஈஎம் ஹனீஃபாவுடைய இசையை கூட இஸ்லாம் எந்த இடத்திலும் அங்கீகரிக்கவில்லை. அவர் பாடிய பாடல்களில் பல பிழைகள் இருக்கிறது. நான் நேற்று கூட நாகூர் ஈஎம் ஹனீஃபாவினுடைய பாடல்களில் இருக்கிற இஸ்லாமிய பிழைகள் என்கிற ஒரு தனி வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்து நீங்க அந்த கேள்வியையும் கேட்டுட்டீங்க. ஐயா அவர்களுக்கு அந்த இசையை தடுத்ததற்கான காரணம் அதுவாகத்தான் இருக்கிறது, வேறு எந்த நோக்கமும் கிடையாது. சார் இன்னொரு கேள்வி என்னென்னா சார், அந்த மற்ற மதத்தவர்கள் பின்பற்றுறாங்க தானே சார் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன், அந்த அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முஸ்லீம்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன், மற்ற ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் செய்வாங்க, இவங்க அதை முதன்மைப்படுத்துறது இல்லை. அதுக்கான காரணம் என்ன? ரொம்ப வித்தியாசமான அருமையான கேள்வி. இஸ்லாமியர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுவதில்லை. ஏன் நாங்கள் கொண்டாடுறோம், நீங்கள் கொண்டாட மாட்டேங்கிறீங்க ஏன்னு கேட்குறாங்க.
இந்த பிறந்த தினத்தை நாங்கள் யாருக்கும் கொண்டாடுறது இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பிறந்த தின கொண்டாட்டம் என்கிற ஒரு கொண்டாட்டம் இஸ்லாத்தில் இல்லை. குறிப்பாக நாங்கள் இறை தூதராக நினைக்கிற முகமது நபி அவர்களுக்கு தான் மீலாது நபி விழா என்று சொல்லி ஒன்று நடத்தும். மீலாதுன்னு கொண்டாடுறாங்கல்ல, அது முகமது நபி பிறந்த தினம். இலங்கை அரசாங்கம் விடுமுறையே தரும் அதுக்கு. ஆனால் இஸ்லாத்தில் முகமது நபி அவர்கள் பிறந்த தினத்திற்கு என்று அதை கொண்டாடுகிற விதமாக ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்றால் இஸ்லாம் அதை எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், ஒருவர் பிறந்த தினம், ஒருத்தருக்கு 28 வயசாயிடுச்சு, நான் 28வது வருஷத்துக்கு வந்துட்டேன் என்று அதை கொண்டாடுகிறார் என்றால் லாஜிக்கலி அது கொண்டாட்டத்துக்குரியதா கவலைக்குரியதா? லாஜிக்கலி எனக்கு 28 வயசாயிடுச்சு, இன்னும் 28 வருஷம் வாழ்ந்துட்டேன், 29வது வாழ போறேனா இல்லையா தெரியல. 30 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, அந்த வாழ்ந்ததுல 60வது பிறக்குதுன்னும் போது அதை கொண்டாடுறோம்னா கொண்டாடுவது என்பது அது கொண்டாட்டத்துக்கு உரியதா, சிந்தனை ஏற்றுக்கொள்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா அது யதார்த்தமா அது கொண்டாட்டத்துக்கு உரியது இல்லை. 60 வருஷத்தை கழிச்சிட்டோம், 61வது வந்துட்டோம், இப்ப அடுத்து போயிடுவோமோ அதுக்கு அடுத்து போயிடுவோமோ என்கிற ஒரு நிலையில இருக்கும்போது அது கொண்டாட்டத்திற்கு தகுதியான ஒன்று அல்ல என்கிற காரணத்தினால இஸ்லாமியர்கள் பிறந்த தினத்தை பர்த்டே ஃபங்க்ஷன் என்கிற ஒன்றை நாங்கள் கொண்டாடுறதும் இல்லை, முகமது நபி அவர்களுக்கு கொண்டாடுவதும் இல்லை, எந்த தலைவர்களுக்கும் கொண்டாடுவதும் இல்லை. இஸ்லாமிய சமூகத்தில் சில பேர் அதை பண்றாங்க, இஸ்லாம் தெரியாம பண்றாங்க. சரியா? அதனாலதான் இஸ்லாத்துல இல்லது. என்னன்னு சொன்னா, இப்ப நார்மலா முஸ்லீம வெட்டிங் பண்ணுனா முஸ்லீமா தான் மாறணும் என்று ஏதாவது ஒரு கட்டாயம் உங்களதுல மத்தியில இருக்குதா? இல்ல, அவங்க நல்ல நோக்கத்துல தான் கேட்குறாங்க. இல்லாட்டி உங்களதுலையும் வந்து இப்போ நார்மலாக வச்சுக்கொண்டா இப்போ சமுதாயத்தில் வந்து ஹிந்துஸும் கிறிஸ்டியன்ஸும் நிறைய வெட்டிங்ஸ் நடக்குது. ஸோ அவங்க வந்து ரெண்டுக்கும் மாறி மாறி போகிறாங்க. ஆனால் முஸ்லீம்ஸை வெட்டிங் பண்ணுனா அப்படி நடக்கிற வீதம் வந்து சரியான குறைவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது சரி, அற்புதமான ஒரு கேள்வி. என்ன கேட்குறாங்கன்னா, நான் என்னன்னு சொல்லாமலே உங்களுக்கு விளங்கிடுச்சு, ஆனாலும் சொல்கிறேன். என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இஸ்லாமியர்கள் ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதரி, உதாரணமாக ஒரு இந்து சகோதரியே ஒரு இஸ்லாமியர் திருமணம் முடிப்பது என்றால் அந்த இந்து சகோதரி இந்துவாக இருந்து கொண்டே இஸ்லாமியரை மணக்க முடியாதா? அவர் இஸ்லாமியராக மாற வேண்டுமா? அல்லது ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒரு இந்து சகோதரியை முடிக்கான அவங்க இங்கே வரமாட்டேங்கிறாங்க, இங்கேருந்து அங்கே போக வேண்டி இருக்குது, என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் இப்போ கிறிஸ்தவ சகோதரர் ஒருவர் ஒரு இந்து சகோதரியை திருமணம் முடிக்கிறாரு, அவர் இந்துவாகவே இருக்கிறார், அவர் கிறிஸ்தவராகவே இருக்கிறாரு, அவங்க எங்கேயுமே மதம் மாறல, ஆனா இஸ்லாமியரை முடிக்கிறதா இருந்தா மட்டும் ஏன் மதம் மாற வேண்டி இருக்குது என்பது கேள்வி. இந்த கேள்வியினுடைய ஆழம் மிக முக்கியமானது. அதனால கொஞ்சம் அமைதியா கேட்டுக்கிறீங்க. என்னன்னா, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை இருக்குது இல்லையா, இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை மற்ற எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கைக்கு நேர் எதிரானது. அதை விரும்பியோ விரும்பாமலோ நாங்களும் சொல்ல வேண்டியிருக்குது, நீங்களும் கேட்க வேண்டியிருக்குது. காரணம் என்னன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இறைவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, கடவுள் ஒருவன் தான், அந்த ஒருவனை தவிர யாருமே இல்லை, முகமது நபி அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை தூதராக இருக்கிறார் என்பது இஸ்லாத்தின் தத்துவம். முஸ்லீம்களை பொறுத்தவரையில நாங்க அல்லாஹ்வை மட்டும்தான் தொழுவோம், அல்லாஹ்ட்ட மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணுவோம், அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கையேந்துவோம், அல்லாஹ்ட்ட மட்டும்தான் நோய் நொம்பலம்னா போய் முறையிடுவோம், வேற யார்கிட்டையுமே முறையிட மாட்டோம், முறையிடக்கூடாது. ஆனா இஸ்லாமியர்கள் சில பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்காக்களை போய் கேட்பாங்க, வேற யார்ட்டையும் கேட்பாங்க. அது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும் என்கிற ஒரு ஏக தெய்வ கொள்கையை வலியுறுத்துகிறது. அப்ப ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவர் எப்படி இருப்பாரு? ஒரு இறைவனை வணங்கக்கூடியவராக இருப்பார். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும், பண்பாடு எப்படி இருக்கும்? இஸ்லாம் சொல்லுகிற எல்லா செயல்பாடுகளும் நீங்க எங்களை பார்த்தாலே தெரியும், ஒரு தனித்த சமூகமாக தெரியுமா இல்லையா? ஆடை முறை வித்தியாசமாக இருக்கிறது, வணக்க முறை வித்தியாசமாக இருக்கிறது, எங்களுடைய கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்கிறது, எங்களுடைய எல்லா விவகாரங்களும் ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது. அதில் உச்சகட்ட வித்தியாசம் தான் கடவுள் கொள்கை. இந்த கடவுள் கொள்கை இதே கொள்கையை சார்ந்தவரோடு தான் வாழ்க்கை பயணத்தில் ஒத்துப்போகுமே தவிர, நீங்க கடவுள் கொள்கையில் இரண்டு கடவுள் எம்மதமும் சம்மதம் என்பது பேசுவதற்கு அழகாக இருக்கும், யதார்த்தத்தில் உண்மையா எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? ஐயா
அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர் எம்மதமும் சம்மதம் என்று தான் சொன்னார். ஆனால் அவர் முஸ்லீம் என்ற பெயரில் இருந்தாரா இல்லையா? எம்மதமும் சம்மதம்னா நான் ஒரு மதமும் இல்லை என்றுக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறவேன்னு சொல்லணும். எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஒரு மதத்தில் இருப்பார்கள். ஆனால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இன்னொரு கொள்கை சார்ந்தவரோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும். வாழ்க்கையில் கடத்த முடியுமா? இது நம்ம பஸ்ல டிராவல் போகல, ஏங்க மற்ற கலப்பில் ஏறி கொழும்புல போய் இறங்கிக்கிறோம், அப்படி போறதா இருந்தா பிரச்சனை கிடையாது. 20 வருஷம் 50 வருஷம் சாகுற வரைக்கும் அவனோட தான் வாழ போறோம். அப்படி இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவ சகோதரர் இருக்கிறார், ஒரு இந்து சகோதரி இருக்கிறார்கள். அவர்களுக்குள் இந்த முரண்பாடு வருவது அரிது. ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் சொல்லுகிற விதமான இந்த மாதிரியான ஒரு கொள்கை அங்க நீங்க பார்க்க முடியாது. நான் யாருடைய மதத்தையும் குறைத்து மதிப்பிட்டு இதை சொல்லலை, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நாங்க ஏக இறைவன் என்று வணங்குவோம். என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் சுதன் பரிசுத்த ஆவி என்று அவர்கள் 3 கடவுள் கொள்கையும் வைத்திருக்கிறார்கள். அப்ப ஒருவர் ஒரு கடவுளை சொல்லுகிறார், மனைவி 3 கடவுளை சொல்கிறார்கள், கணவன் பல கடவுளை சொல்லுகிறார். உதாரணமா சொல்லுகிறார், மனைவி ஒரு கடவுளை சொல்லுகிறார். வாழ்க்கை ஓடுமா? குழந்தை பிறந்துருச்சு, ஆரம்பத்தில் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்ற வரைக்கும் இனிமையா இருக்கும், பிரச்சனை இல்லை. நீ என்ன மதமா இருந்தா என்ன, நான் என்ன மதமா இருந்தா என்ன அப்படின்னு இருக்கும். குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது? இப்ப பிரச்சனை வருமா இல்லையா? ஒரு கிறிஸ்தவ சகோதரிக்கும் இந்து சகோதரனுக்கும் பிரச்சனை இல்லை, ஒரு ஆல்பர்ட்னு பேர் வைங்க, ஆம்பளை பிள்ளைக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு சாந்தின்னு பேர் வைங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இதே நீங்க இஸ்லாமியர்கள் வந்துட்டா சாந்தி என்று இஸ்லாமியர்கள் பேர் வச்சா பிரச்சனை இல்லை. ஆனா எங்க மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க, இஸ்லாத்துல பேர் வைக்கிறதுல அரபு பேர் தான் வைக்கணும் சட்டம் கிடையாதுமா, சைத்தானிய பேர்கள் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். எந்த பேரையும் நீங்க நல்ல பேரா இருக்குதா பாக்குறதுக்கு, சனத் ஜெயசூரிய நல்ல பேரா ஒரு முஸ்லீம் வச்சுட்டு போகலாம். ஆனா நாங்க வைக்கிறது இல்லை, எங்க சமூகத்துல அரபுல தான் பேர் தேடுவாங்க பெரும்பாலும். இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, பிறந்தா குழந்தை பிறந்ததுல இருந்து பிரச்சனையும் சேர்ந்து பிறக்கும். எப்படி பிறக்கும்? இந்த புள்ளைய எந்த மதத்துல வளர்க்க போற? நீ ஏத்துக்கிற இந்து மதத்துல வளர்க்க போறியா, நான் ஏத்துக்கொண்டிருக்கிற இஸ்லாம் மதத்துல வளர்க்க போறியா? அதோட ஒன்றோ அவ போய் எங்க நிப்பா? கோர்ட்ஸ்ல போய் நிப்பா, இல்லைன்னா இவன் காதி கோர்ட்ஸ்ல போய் நிப்பான். நடக்குமா இல்லையா? அதனால இந்த திருமணம் என்றாலே என்ன? இரு மனம் இணைந்து கொள்வது. இந்த இரு மனம் இணைவதற்கு முதல்ல நம்முடைய கொள்கை கோட்பாடு இணைய வேண்டும். அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முஸ்லிமான ஒரு ஆண் முஸ்லிம் அல்லாத ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது தகாது. முஸ்லிம் அல்லாத ஒரு ஆண் முஸ்லிமான ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. இருவரும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்கிற சட்டம் சொல்வது என்னன்னா, பேசுறதுக்கு கேட்கறதுக்கு அழகா இருக்கும். ஏற்கனவே நான் பாட்டை பற்றி சொன்னோம்ல, பாடுவதற்கு அழகாக இருக்கிறது என்று வாழ முடியாது. அது மாதிரி கேட்கறதுக்கு அழகா இருக்குது. நான் ஒரு ஹிந்து, அவர் ஒரு முஸ்லீம், நாங்க வாழ்றோம். இப்படி வாழ்ந்தவங்க யாரையாவது நீங்க 100% இப்படி வாழ்ந்து செத்தாங்க தெரியுமா என்று காட்டுங்க பார்ப்போம். சொல்ல வர்றேன்னா, ஒரு மதத்துல இருக்கிறவங்களே டிவோர்ஸ் அறிவிச்சுட்டு போகும்போது 2 கொள்கைகள் போய் நிக்குமா? உதாரணமா என்பிபியோட சேர்ந்து எஸ்ஜேபிக்கு ஆட்சி அமைக்க முடியுமா? சொல்லலாம், நாங்க நடத்துவோம். என்பிபியினுடைய ஊழல் ஒழிப்பு கொள்கை உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்க ஊழல் ஒழிப்பும்பாங்க சொல்லி போட்டு இவங்க நாங்களும் சேர்ந்து வர்றோம்ன்றுவாங்க. அங்க போய் பார்த்தா நீயே கல்லணுமா, ஆட்சி முடிஞ்சு. நடக்குமா இல்லையா? அது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இஸ்லாமியர்களை தான் திருமணம் முடிக்க வேண்டும், இஸ்லாமியர் அல்லாதவர்களை திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாம் தடை விதித்திருக்கிறது. இது ஒரு நல்ல நோக்கத்தில் சொல்லப்படுகிற ஒரு சட்டமே தவிர நம்ம பரிபாஷையில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அதை பண்ண முடியாது, பொய்யாக இருக்கும், நடிப்பாக இருந்துடும். வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு முஸ்லீம் தோழியும் ஒரு முஸ்லீம் தோழியும் நண்பர்களாக இருக்கிறத விட ஒரு முஸ்லீம் தோழியும் ஒரு ஹிந்து தோழியும் நண்பர்களாக இருக்காங்க. இதை பற்றி உங்களோட சமூகத்தில் இருக்கிற விமர்சனம் இருக்குமா, இல்லை நல்ல பார்வையில் இருக்குமா? உங்களோட இல்லை பெண் தோழிகள் இப்போ அநேகமாக ஒரு முஸ்லீம் பிள்ளையும் ஒரு தமிழ் பிள்ளையும் தானே நண்பர்களாக இருக்கிறான் கூடுதலாக பார்க்கும்போது. அது பற்றி உங்களோட சமூகத்தில் உங்களோட பார்வையில் விமர்சனங்கள் இருக்குதா, இல்லை நல்ல கருத்துக்கள் இருக்குதா? அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, ஒரு ஹிந்து, நாங்கள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்து சகோதரிகளும் இஸ்லாமிய சகோதரிகளும் நண்பர்களாக பழகுகிறோம், இஸ்லாமிய சகோதரிகளும் இந்து சகோதரிகளும் நண்பர்களாக பழகுகிறோம். இதை பற்றி உங்களுடைய சமூகம் அல்லது உங்களுடைய இஸ்லாம் இதை ஏற்றுக்கொள்கிறதா அல்லது என்ன கண்ணோட்டத்தில் இதை பார்க்கிறது என்று கேட்கிறார்கள். ரொம்ப அருமையா பார்க்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியா பார்க்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
நீங்கள் ஒரு கொள்கையில் இருப்பீர்கள், உங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கும், எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும், ஒரு கோட்பாடு இருக்கும். ஆனால் 2 பேரும் நண்பர்களாக இருக்கிறோம் பாருங்க. இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்க. நண்பர்களாக இருக்கலாம், திருமணம் முடிச்சிருக்க முடியாது, அது வேற விஷயம், அது லைஃப். நண்பர்களாக இருக்கிறத பொறுத்தவரையில் மச்சான் கடைக்கு போகலாமா, இது மச்சான் டீ குடிக்க போகலாமா, மச்சி போயிடலாமா, இந்த மாதிரி விஷயம். ஆனால் லைஃபுங்கிறது வேற. அந்த கேள்வியும் இந்த கேள்வியும் கலாப்ஸ் பண்ணிக்கிற வேணாம். இந்த கேள்வியை பொறுத்தவரையில் தாராளமாக இஸ்லாமிய சகோதரிகளோடு தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற என்னுடைய இந்து சகோதர சகோதரிகள் நண்பர்களாக தோழிகளாக பழகுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, ரொம்ப வரவேற்புக்குரியதாக இருக்கிறது. அதே போன்று இஸ்லாமிய சகோதரர்களும் இஸ்லாமிய மாணவர்களும் இந்து மாணவர்களும் நண்பர்களாக பழகுகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் மிகவும் வரவேற்புக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. அப்படித்தான் கடந்த காலங்களில் நாம் இருந்தும் இருக்கிறோம். கடந்த காலங்களில் நம்ம நாட்டில் இந்த பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி என்று மத ரீதியாக நம்ம மதமாக இருந்தாலும் சண்டைகளை நம்ம பிடிக்கல. இலங்கையின் நமக்கு தெரியும், இலங்கையினுடைய சிலோன் ரொபின்ஹுட் வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சிலோன் ரொபின்ஹுட்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா சிலோன் ரொபின்ஹுடாக இருந்தவங்க யாருன்னு சொன்னால் மம்மலே மரிக்காரும் சூரசரதியும். நீங்கள் கொழும்புல இருந்து கண்டிக்கு போனீங்கன்னா மாவனல்ல டவுனுக்கு முன்னாடி ஒரு சின்ன வில்லேஜ் இருக்கும், சூரசரதியல் கம்மான என்று சொல்லி ஒரு வில்லேஜ் இருக்கும். உள்ள போய் பார்த்தா ஒரு வில்லேஜே கட்டி வச்சிருக்கிறாங்க, சூரசரதியல் கம்மானன்னு சொல்லி. காத்தாங்குடி மியூசியத்தில் அதில் வரலாறு நீங்கள் போய் பார்க்க முடியும். இந்த சூரசரதியல் கம்மான எதுக்கு பேர் வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே உத்துவான் கந்த என்ற ஒரு மலை இருக்கு. உஸ்மான் என்ற ஒரு அந்த காலத்தில் இருந்த ஒரு முஸ்லீம், அந்த மலை அவர் காணியாக இருந்தது, இடமாக இருந்தது. அதை ஒட்டிய ஒரு வரலாறு. அந்த வரலாறு சம்பந்தப்பட்ட 2 பேர், ஒருவர் யாருன்னு கேட்டால் சூரசரதியால், 2வது மம்லே மரிக்கார். இந்த 2 பேருமே நண்பர்கள். இந்த 2 பேர் தான் இலங்கை வரலாற்றில் இறுதியாக கடைசியாக மக்களுக்கு முன்னிலையில் தூக்கில் தொங்க விடப்பட்டவர்கள். இலங்கை வரலாற்றில் பிரிட்டிஷ் நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டவர்கள் செல்கிற நேரத்தில் கடைசியாக 2 பேரை பப்ளிக்கில் தூக்கில் போட்டது யாருன்னு கேட்டால் மம்லே மரிக்காரையும் சூரசரதியலையும். மம்லே மரிக்கார் இஸ்லாமியர், சூரசரதியல் கிறித்தவர். ஆனால் 2 பேரும் சேர்ந்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடினார்கள். நாங்கள் மதிக்கக்கூடிய சுதந்திர போராளிகளாக நாங்கள் பார்க்கிற எங்களுடைய தலைவர்கள் யாராக இருந்தாலும், சித்திலப்பையாக இருந்தாலும் அல்லது டிபி ஜாயாவாக இருந்தாலும், அன்றைய காலத்திலிருந்து எந்த தலைவர்களாக இருந்தாலும், உங்களுடைய தலைவர்களாக நீங்கள் மதிக்கக்கூடிய பொன்னம்பலம் ராமநாதன், பொன்னம்பலம் அருணாச்சலம் போன்ற மிக பிரம்மாண்டமான தமிழ் தலைவர்களோடு நண்பர்களாக இருந்துதான் அத்தனையும் சாதித்திருக்கிறார்கள். நாம் நண்பர்களாக இருக்கிற போது உன் மதம் உனக்குரியது, என்னுடைய கொள்கை எனக்குரியது, உன்னை நான் புரிந்து கொள்கிறேன், என்னை நீ புரிந்து கொள்கிறாய், நண்பர்களாக நம்முடைய காலம் கழியட்டும் என்று நட்பாக நாம் பழகிற போது எந்த பிரச்சனையும் வராது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துறது கூட எதுக்குன்னு கேட்டா இந்த எண்ணங்கள் களையப்பட்டு நண்பர்களாயிருவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப அந்நியோன்யமாக எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க வர்றது, உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்க வர்றது, எங்க மார்க்கத்தில் எது தடுக்கப்படுதோ அதை நாங்கள் செய்ய போறது இல்லை, உங்க மதத்தில் எது தடுக்கப்படுதோ அதை நீங்க செய்ய மாட்டீங்க. அது இல்லாத உங்கள் மதம் ஏற்றுக்கொண்ட எங்களுடைய காரியங்கள், எங்கள் மார்க்கம் அனுமதிக்கிற உங்கள் வீட்டு காரியங்கள்ல நாங்களும் பங்கெடுக்கலாமா இல்லையா, மகிழ்ச்சியா இருக்குமா இல்லையா? எனவே அது வரவேற்புக்குரியது சகோதரி, எவ்விதத்திலும் அது குறைப்படுத்தத்தக்கது அல்ல. நாங்கள் அதை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். சகோதரி அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி ரெக்கார்டில் வர தேவையில்ல அப்படின்னாங்க. என்ன கேட்டால் ரெக்கார்டில் வந்திருந்தாலே நல்லதுதான். என்ன கேட்குறாங்கன்னா, அண்மையில் காத்தான்குடிக்கு போயிருந்தேன், போன நேரத்தில் இந்த சூடுபட்ட பள்ளி என்றொன்று இருக்கிறது. சூடுபட்ட பள்ளின்னு எதை சொல்கிறாங்கன்னா, இங்கே விடுதலை புலிகளுடைய போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் காத்தான்குடியில் தொழுகையில் இருந்த இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான ஒரு பள்ளி வாயில். அதில் இஸ்லாமியர்கள் தொழுகையில் இருக்கும்போது சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதனுடைய வடுக்களாக அந்த சிவர்களில் இருக்கக்கூடிய இந்த துப்பாக்கி அடையாளங்கள் இன்னும் அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதை ஏன் வச்சுக்கிட்டு இருக்கனே, இது புதிதாக வருகிற சமூகத்திற்கு இன்னும் ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு சமூகம் பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது, அல்லது ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்கிற ஒரு வன்மமான செய்தி போய்கொண்டே இருக்காதா என்பதுதான் சகோதரி அவர்களுடைய கேள்வி. அழகான ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டால் அந்த இந்த ஒரு சமூகத்தினுடைய வரலாறு என்கிற பெயரில் கூட வன்மம் கடத்தப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் சகோதரியுடைய எண்ணம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இது மாதிரி நிறைய வரலாறுகள் இருக்கிறது. எல்லா சமூகமும் வரலாறுகளை இப்படி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இலங்கை வரலாற்றில் குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டத்தில் நாங்கள் இன்றைக்கும் கவலைப்படுகிற ஒரு விவகாரம் என்னன்னா,
தொப்புள் கொடி சமூகமாக இருக்கிற நாங்கள் எந்த இடத்தில் பகைவர்களாக ஆக்கப்பட்டோம், யாரால் ஆக்கப்பட்டோம் என்பது எங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய ஒரு கவலையான கேள்வி. ஏன்னு கேட்டால் தமிழ் ஒரு மொழி பேசக்கூடிய மக்களாக ஒரு பகுதிகளில் மொத்தமாக வாழ்கிறோம். நாங்கள் அவுட் ஆஃப் ஈஸ்டர்னில் தான் சிங்களமும் சேர்ந்து பேசுவோம். இப்போ சில பேர் கேட்பாங்க, பிரச்சனைகள் வருகிற போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களே, அண்மையில் கூட ஐயா அவங்களும் பார்த்துருக்கக்கூடும், ஒரு சகோதரர் கனடாவில் இருந்து எனக்காக ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தார். அதில் அவர் என்ன கேட்டார்னா, நீங்களாம் யாரா, நாங்கள்லாம் தமிழர்கள், நீங்களாம் யாரான்னு கேட்டிருந்தார். நான் அவருக்கு ஒரு பதில் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் என்ன சொன்னேன்னு கேட்டால், நான் யாருன்னு நீ கேட்கவே கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னா, நீ ஹிந்துவாக இருக்கிற தமிழன், நான் முஸ்லீமாக இருக்கிற தமிழன். தமிழ் என்பது மதம் அல்ல, தமிழ் என்பது இனம் என்றும், தமிழ் இனக்குழுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தமிழ் என்பது மொழி. தமிழுக்கு பாடுபட்டவர்கள் தமிழ் சகோதரர்கள் மட்டுமல்ல, நாங்கள் பாடுபடவில்லை, அது எங்களுடைய மொழியும் தான் என்று நான் பதில் கொடுத்திருந்தேன். உதாரணமாக திருவள்ளுவர் இருக்கிறார், திருக்குறளை இயற்றினார், மூதுரை இருக்கிறது, மூதுரை இயற்றப்பட்டிருக்கிறது. தமிழை பாதுகாப்பதற்கென்று தமிழ் இலக்கியங்கள் பலவற்றையும் தமிழ் புலவர்கள் பல பேரும் கவிஞர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் பங்களிப்பு செய்யவில்லையா? சருசரு படைப்போரை எழுதியது யார்? உமர் புலவர் எழுதிய சீரா புராணம் யாருக்குரியது? தமிழுக்குரியது இல்லையா? சருசரி படைப்போர் தமிழுக்குரியது இல்லையா? தமிழ்வார் செத்தும் சீர் கொடுத்தார் சீதக்காதி வள்ளல் என்பவர் எதற்காக சீர் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது? தமிழை வளர்ப்பதற்காக இல்லையா? எனவே நானும் பச்சை தமிழன் தான். நான் கொழும்புல வச்சு என்ன கேட்டால் நான் பச்சை சிங்களவன்னுவேன். ஏன் பச்சை சிங்களவன்? அங்கே சிங்களம் தான் நான் பேசுவேன். பேசுகிற மொழியை பொறுத்து தான் ஒருவர் அடையாளப்படுத்தப்படுவார் தவிர நண்பர் சீமானை போன்று அடையாளப்படுத்த முடியாது. தமிழ்நாட்டில் பிறந்தா தான் தமிழன். அவரை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்கள் கூட அவருடைய பரிபாஷையில் தமிழர்களாக இருக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்து இருக்கணும். இது எதுக்காக சொல்ல வர்றேன்னு கேட்டால், நம்மளை பிரிக்கிறதுக்கு பல விவகாரம் இருக்குதுமா. அந்த விவகாரங்களில் ஒன்றாக நான் மட்டும்தான் தமிழன், நீ தமிழன் கிடையாது, இது எல்லாமே நம்மை பிரிப்பது. அந்த அடிப்படையில் தமிழில் விடுதலை போராட்டத்தில் இடம்பெற்ற சில சறுக்கல்களாக நாங்கள் காணுகிறது, நீங்கள் காணுகிற சறுக்கலாக அந்த ஈழப் போராட்டம் தோல்வியையே நீங்கள் பார்ப்பீங்க. அது சரியா பிழையாங்கிறதுக்கெல்லாம் நான் போகலை. ஈழப் போராட்டம் சரியா இல்லையா, இராணுவம் சரியா, அதுக்குள்ளே நான் போகலை. என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டால், ஒரு சமூகம் தன்னுடைய இருப்புக்காக, ஒரு சமூகம் தன்னுடைய உரிமைக்காக, ஒரு சமூகம் தன்னை பாதுகாப்பதற்காக போராடுகிற போது இன்னொரு சமூகத்திற்கு ஏதோ ஒரு வகையில் அறிந்தோ அறியாமலோ தவறிழைக்கப்பட்டு விட்டது. உதாரணமாக வடக்கிலிருந்து யாழ்ப்பாணத்தில் 1990களில் இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டது. இந்த வெளியேற்றப்பட்ட நிகழ்வுக்கு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருக்கிற போதே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். எங்களுடைய வரலாற்றில் நடந்திருக்க கூடாது என்றார். ஆனால் அண்மையில் சகோதரர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் நானா இருந்தா வெட்டி புதைச்சிருப்பேனுங்கிறார். எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டால், நாம் அத்தனை பேரும் அடையாளம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் ஒரு அர்ச்சுனா இருப்பதை போல எங்களுக்குள் 10 அர்ச்சுனா இருப்பான். எதுக்காக சொல்றேன்? நம்ம சண்டை பிடிச்சிக்கிற கூடாது. அவங்க பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்காக நானும் என்னுடைய அன்பு சகோதரியும் சண்டை பிடிச்சிக்கிறோமா? நானும் நீங்களும் அடிச்சுக்கிறோமா? அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போயிடுவாங்க. எனக்கு என்ன கவலை, நான் அர்ச்சுனா பேசும்போது போய் பாவி மனுஷா, யாரா சுமந்திரன் ஐயா போன்ற மாபெரும் சட்டத்தரணியை தோக்கடிச்சுட்டா ஒன்று அந்த இளைஞர்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. எனக்கு ரொம்ப கவலைப்படுகிற ஒரு இடம் என்னன்னு கேட்டால், ஐயா சம்பந்தன் அவர்களுக்கு பிறகு தமிழ் சமூகத்தினுடைய எல்லா இனங்களையும் அரவணைக்கக்கூடிய என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்களாக நான் பார்ப்பது என்னுடைய நண்பர் சாணக்கியன். மிக நெருங்கிய நண்பரும் கூட. இந்த இன உறவுக்காக எங்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற போது எங்களுடைய தலைவர்கள் 20ஆம் திருத்தத்திற்கு கைதூக்கி கொண்டு கோட்டாவுக்கு பின்னால் கோட்டாவுக்கு கடைக்கு போய் கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய தமிழ் உறவுகளுடைய தலைவர்கள் தான் எங்களுக்காக நின்றீர்கள். ஐயா சாணக்கியன் நின்றார், சுமந்திரன் நின்றார், ஐநா வரைக்கும் போய் பேசினார்கள். அப்ப நான் யோசனை, இப்படியான தலைவர்கள் இருந்த பூமியில நான் வெட்டி புதைச்சிருப்பேன், அவர் செஞ்சதுக்கு நடந்தது பிழை என்று அன்றைய காலங்களிலேயே முடிச்சு விட்டாச்சு. அப்ப முடிச்சு விட்ட ஒரு பிரச்சனையை இப்ப நம்ம கிண்டக்கூடாது. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எல்லா சமூகத்துக்குள்ளேயும் இப்படி நான் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. சில நேரங்களில் சகோதரர் அர்ச்சுனா அவர்களை ரசிக்கக்கூடியவர்களும் இருப்பீர்கள், தவறாக யாரும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதனால் தான் நான் ஈஸியான ஒரு வழி என்ன சொன்னேன்னா, அர்ச்சுனா அவர்களுக்கு இப்போ ரமதான் ஆஃபர் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன ஆஃபர்னா, ரமதான் முடிகிற வரைக்கும் டைம், நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசின எல்லாத்தையும் எனக்கு முன்னாடி பகிரங்கமாக பேசும். நீங்கள் எதுனா வரப்பிரசாதத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு முஸ்லீம் எலும்பி என்ன செய்யக்கூடாது, ஹிஸ்புல்லா எலும்புறது எலும்பியே தமிழர்கள் எல்லாம் யார் தெரியுமாடா தெரியாது, ஏன்னா வழக்கு போட முடியாது. உள்ள வேண்டியதை வரப்பிரசாதம், பாராளுமன்றத்தில் வரப்பிரசாதம் இருக்குது, எதை பேசினாலும் வழக்கு போட முடியாதுமா. அதனால எந்த இனத்துக்கு எதிராக முஸ்லீம்கள் தமிழர்களுக்கு எதிராக பேசுறது, சிங்களவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுவது இது சரியா?
அதனால தான் என்ன செஞ்சேன்னா, நீங்க பேசுறதுல உண்மை இருந்தா, நீங்க சொல்றதுல சத்தியம் இருந்தா, நீங்க சொல்றதுல புள்ளி விவரம் இருந்தா, ஏன் உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் எங்கள் மீது வச்ச இந்த கேள்விக்கு வந்துடுறேன், அதுக்கு முன்னுக்கு ஒரு இன நல்லுறவுக்காக சொல்கிறேன். அவர் வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு இஸ்லாமியர்கள் சிறு வயது திருமணத்தை செய்கிறார்கள், இதை நிறுத்தணும் என்று பார்லிமெண்ட்ல மேச ஒட்டைகிறதுக்கு கத்தினாரு. நான் என்ன வீடியோல சொன்னேன், புள்ளி விவரத்தோட சொன்னேன். 2010ஆம் ஆண்டு இலங்கையினுடைய சனத்தொகை மதிப்பீடு இருக்கிறா இல்லையா, நீங்க இப்ப போயும் கூகுள் பண்ணி பார்க்க முடியும், தாராளமாக இணையதளத்தில் அது கிடைக்குது, எடுத்து பாருங்க. 2012 எடுக்கப்பட்ட சர்வே பிரகாரம் 3400 சிறுவர் திருமணங்கள் நடைபெற்றிருக்கிற, 3460 சம்திங். இதுல 312 சம்திங் திருமணங்கள் இஸ்லாமிய சமூகத்திற்குள் நடந்திருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட திருமணங்கள் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்கு மத்தியிலே நடந்திருக்கிறது. அவருக்கு இது தெரியல. அவர் என்ன பண்றாருன்னா, நீங்களாம் சின்ன பிள்ளைல கல்யாணம் விட்டு கட்டுறீங்க அப்படிங்கிறாரு. நான் திருப்பி என்ன கேட்டேன், அப்ப நீங்க 30 வயசு பிள்ளையா கல்யாணம் கட்டுறீங்க? இது நடக்கும். ஒரு பிள்ளைய ஒருத்தன் கற்பழிச்சிட்டு போயிட்டாமா, 17 வயசு பிள்ளைய ஒருத்தன் கற்பழிச்சிட்டான் அல்லது காதல் பண்ணிட்டான், காதல் பண்ணி கர்ப்பமாயிட்டான். இப்ப என்ன பண்ண போறீங்க? 17 வயசு, திருமணம் முடித்து கொடுக்க மாட்டோம், எனவே 1 வருஷத்துக்கு உன் பிள்ளைய கொண்டு போய் ஒரு ஹோம்ல கொடுத்துரு, நீ ஸ்கூலுக்கு போயிரு. இதான் தீர்ப்பா? 17 வயசு, வேற வழி இல்லை, நிர்பந்தம். ஆனா என்ன சொல்லுவீங்க, சிறுவர் திருமணம். இது சிறுவர் திருமணமா? நிர்பந்த திருமணம். இது வேற வழி இல்லை. இப்படி தமிழ் சமூகத்துக்குள்ளேயும் நடக்கும், எங்க சமூகத்துக்குள்ளேயும் நடக்கும். சொட்டக்கு போட்டு சொல்லுவாரு, தமிழடா தமிழடா யாழ்ப்பாணம் தமிழடா, அப்ப மட்டக்களப்பில் இருக்கிறார்கள் சிங்களாக்களா? இது சினிமாவுக்கு அழகாக இருக்கும், யாரையும் குறைச்சி மதிப்பிடுறதுக்கு சொல்ல. எங்க ஆக்கள்லையும் கொஞ்சம் பேர் போன பார்லிமெண்ட்ல இருந்தாங்க. நாங்களே சொல்லுவோம் பாராளுமன்றத்தில் 21 ஜனாசாக்கள். ஏன் சொல்லுவோம்? இப்படி ஆக்களை நம்ம அனுப்புறதுக்கு முதல்ல யோசி, ஏன்னா இனங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. இப்ப சகோதரி அவங்களுடைய கேள்வி என்ன, காத்தாங்குடி பள்ளிவாசல்ல நடந்தது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அதை இல்லாமல் ஆக்கி விட்டுலாம் தானே, வருகிற சமூகத்திற்கு அப்படி ஒரு நிகழ்வே இல்லாமல் போய்விடுமே. எங்களுக்கும் அது ஆசைதான், உண்மையிலேயே அது இல்லாமலாக்கப்பட வேண்டும் தான். அது மட்டுமில்லை, எல்லா சமூகத்திலையும் இப்படியான சில நிகழ்வுகள் இருக்கிறது, அது இல்லாமலாக்கப்பட வேண்டும் தான். ஆனால் அதற்கு ஒரு காலம் எடுக்கும் என்று நானும் நினைக்கிறேன். உடனடியாக இந்த புரிதல்கள் வரணுமா? புரிதல்கள் இது சரி அது சரிங்கிறத எல்லோரும் புரிந்து, ஆமா தவறு ஒன்று நடந்தது என்று புரிந்து கொள்கிற போது அவங்களே தவறு நடந்துட்டுன்னு சொல்றாங்க. அப்ப எதுக்கு இதை வச்சுக்கிட்டு? காலம் கடக்கிற போது இந்த பள்ளிவாசல் அடையாளம் இல்லாமல் போகலாம். நடந்தது நடந்துருச்சு, இனி அப்படி ஒன்று இல்லை என்கிற இந்த மாதிரி கொண்டாட்டம் எல்லாமே நிறுத்தப்பட்டு நாம் அத்தனை பேரும் ஒரு தாய் பிள்ளைகளாக வாழுகிற ஒரு நிலை வர வேண்டும். வருவதற்கான ஒரு முயற்சியினுடைய ஆரம்ப புள்ளியாகத்தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் நடத்துகிறோம். எங்களுக்கு ஒன்றும் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆசை இல்லைம்மா, சரியா? ஆனால் சில நேரங்கள் என்ன ஆயிடுதுன்னா, எங்களுக்கு ஒரு ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரி அர்ச்சுனா மாதிரி ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறார், எங்ககிட்ட ஆதாரம் இல்லாமல் போயிடுது. இதையே நாங்கள் அழிச்சு போட்டு புக்கில் கூட வச்சிடலாம், அப்பவும் ஆதாரம் தானே அது. நான் சொல்கிறேன், புக்கில் வச்சாலும் ஆதாரம் தானே. அதனால் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வராமல் குறைகிற நேரத்தில் அதுவெல்லாம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் கடந்த காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த அரகல நேரத்தில் பாராளுமன்றத்தினுடைய பழைய பார்லிமெண்ட் இப்போ இருக்க செக்ரட்டரியேட்டுக்குள்ளே நாங்கள் உள்ளே போகிற போது பார்க்குறோம், ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்னடான்னா, தல உயரத்துக்கு தமிழ் தலைவர்களுடைய சிலைகள் இருக்கிறது. அந்த காலத்தில் இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள். இதையெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இல்லை, நம்முடைய அவர்களும் நம்முடைய தலைவர்கள், நம்ம தலைவர்களும் அவர்களுக்குரிய தலைவர்கள். இந்த புரிதல்கள் வருகிற போது கண்டிப்பாக அதுவெல்லாம் இல்லாமலாக்கப்படும். புரிதல் வருகிற வரைக்கும் தவிர்க்க முடியாமல் அதுவெல்லாம் இருக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் யாருமே இப்படி நடந்துச்சுன்னா அந்த வன்மையை தூண்டுகிற செய்திகளை அங்கே சொல்லித்தர மாட்டாங்க. இப்படி ஒன்று நடந்துச்சு, தொழுதுகிட்டு இருந்தாங்க, அந்த டைமில் ஷூட் பண்ணிட்டு போயிட்டாங்க, நடந்து முடிஞ்சு. அதுக்கு பிறகு பல தமிழ் தலைவர்கள் அதை வருத்தம் தெரிவித்ததெல்லாம் உண்டு. ஏன் கருணாம்மான் அவர்களே சுவிஸில் அவர் எல்டிடியில் இருக்கிற காலத்திலே வருத்தம் தெரிவித்தார். அந்த சம்பவங்கள் எல்லாம் உண்டு. காலப்போக்கில் அதுவெல்லாம் களையப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாம் அத்தனை பேரும் உறவுகள் தான், தாய் பிள்ளைகள் தான். நான் பேசியதில் மனநோவுகள், மனதளவில் உங்களுக்கு ஏதாவது எண்ணங்கள் தோன்றியிருந்தால் கூட அது அத்தனையும் என்னுடைய பொறுப்பு தான், என்னுடைய பிழையாக இருக்கும். இறைவனுக்காக நான் வார்த்தைகளிலாவது உங்களை நோகடித்திருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறது தான் கஷ்டம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். அதிலும் ரொம்ப அற்புதமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிலும் இந்த திறந்த பல்கலைக்கழகத்தில் இது நடத்தப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி. இறைவன் அருளால் இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில் பேசுகிற அந்த வாய்ப்பை கடவுள் எனக்கு தந்தார் என்பது ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட மேலாக நான் எதிர்பார்க்காத, நாங்கள் வரும்போதே எங்கள் பசங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் பண்பு என்றார்கள் உங்களை பார்த்து விட்டு. நீங்கள் அத்தனை பேருமே நாங்கள் வந்தது எனக்கு தெரியல நீங்கள் யாருன்னு.
வந்து எங்களை வரவேற்றதாக இருக்கலாம், எங்களோட நடந்து கொண்ட விதங்களாக இருக்கலாம், எங்களோட பழகிய இந்த நட்பு இது அப்படியே தொடரும் இடத்து இரு சமூகங்களுக்கு மத்தியில் எவ்விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது